It's strange how life works, right? Years ago, I left the UK carrying 1,000 memories, wondering if life would ever bring me back. I never imagined that I would return for work, having earned my place here with my best friend, husband, celebrating our third wedding anniversary while I took him through the life I had before we were even returned in each other's stories. நம்ம லண்டன் போனது Huda Beautyயோட கேம்பெயின்காக அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் குளோபல் கேம்பெயின். இட்ஸ் லண்டன். நான் வந்து யூகேல இருந்தேன் 2 வருஷம். அங்கே தான் என்னோட ஃபியூச்சர், அங்கே தான் என்னோட கரியர் எல்லாமே பிளான் பண்ணிட்டு நான் போனேன். பிகாஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஐ எண்டட் அப் ஹியர். ரொம்ப பயந்த நாட்கள், கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்த நாட்கள். ஐ நெவர் இமேஜின் தட் 8 வருஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பி அதே ஊருக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இந்த 3 வருஷம் என்னோட லைஃப் பார்ட்னர் ராஜா கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த யூகேல இருந்த அந்த 2 வருஷம் தான் என்னை ரொம்ப டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சு நான் நம்புறேன். ஸோ வென் திஸ் லண்டன் திங் ஹேப்பன், ஐ ஜஸ்ட் couldn't imagine going there without ராஜா. பட் ஏன் இது இவ்வளோ ஸ்பெஷல் ஆச்சுன்னா, May 22 எங்களோட வெட்டிங் anniversary. It was like just 7 days. So I don't know if it was coincidence, I don't know if it was timing, but I just felt like life was putting all the pieces together to give me my life's redemption arc. இந்த வீடியோக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஓகே, இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் யா, லாங் ஸ்டோரி ஷார்ட், நான் வந்து யூகேல இருந்தேன் 2 வருஷம். அங்கே தான் என்னோட ஃபியூச்சர், அங்கே தான் என்னோட கரியர் எல்லாமே பிளான் பண்ணிட்டு நான் போனேன். when I was 19 years old பிஜிக்காக நாங்கள் போனேன். ஸோ அங்கே தான் செட்டில் ஆனோன்ற பிளான். நம்ம எல்லாத்தையும் ஒரு ஃபியூச்சரே ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம். பர்சன்லேருந்து, பிளேஸ்லேருந்து, இதான் பண்ண போகிறேன், கரியர்லேருந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுருப்போம். அந்த 2 வருஷத்தில் எல்லாமே அழிச்சிட்டு இந்தாப்போ அழிச்சாச்சு. புதுசாக எங்கேயாவது போய் ஸ்டார்ட் பண்ணி போனால் அனுப்பிச்சி விட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ரொம்ப மோஸ்ட் டிஃபிகல்ட் இயர்ஸ் ஆஃப் மை லைஃப். எனக்கு அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் மொத்தமாக கடவுள் அழிச்சு விட்டாரு. உன் ஃபியூச்சர் இந்த பர்சனும் கிடையாது, இந்த லைஃபும் கிடையாது, இந்த ஊரும் கிடையாது அப்படின்ற மாதிரி அழிச்சு விட்டாரு. பிகாஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஐ எண்டட் அப் ஹியர். ரொம்ப பயந்த நாட்கள், ஓவர் திங்க் பண்ணது, பயந்தது, என் ஃபியூச்சர் போயிருச்சோன்னு நினச்சது, கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்த நாட்கள். பட் சம்ஹவ் ஏதோ ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சு எல்லாமே எனக்கு ரொம்ப இன்னும் அழகாக, இன்னும் பெட்டராக ரீப்ளேஸ் ஆச்சு. நான் என்னெல்லாம் நினச்சிருந்தேனோ, பர்சனோ, பிளேஸோ எல்லாமே எனக்கு பெட்டராக ரீப்ளேஸ் ஆச்சு. அதுக்கெல்லாமே நான் கெட்ஃபுல்லாக இருந்தேன். பட் ஐ நெவர் இமேஜின் தட் 8 வருஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பி அதே ஊருக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல். யூகேல இருந்த அந்த 2 வருஷம் தான் என்னை ரொம்ப ஹியூமனாகவே ரொம்ப அழகாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சு. நம்ம யாருன்னா என்கிட்ட வந்து நான் யூகே போகலாமா, இங்கே போகலாமா, அப்ராட் போகலாமா, இது படிக்கலாமா அப்படி இப்படின்னு கேட்டாலும் ஐ வுட் சே ஜஸ்ட் கோ ஃபார் இட். அது வந்து உனக்கு கரியராக செட் பண்ணி கொடுக்கலாம் சரி, உனக்கு படிப்பாக செட் பண்ணி கொடுக்கலாம் சரி, உனக்கு லைஃப்பில் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் லிவிங் இண்டிபெண்டன்ட்லி, give you the best life lessons when you live alone, especially when it's a new country. அந்த மாதிரி இந்த 3 வருஷம் நான் ராஜா கூட இருந்த நாட்கள் எல்லாமே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஒரு ரோடு இருக்கும், நான் இங்கே தான் இருந்தேன், இந்த மாதிரி தான் இருக்கும், அங்கே யூனிவர்சிட்டி இப்படி தான் இருக்கும், இது மாதிரி தான் இருக்கும். ராஜாவும் யோசிப்பாங்களே, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தப்போ அவனுக்கு ஃபாரின்லாம் போனதே கிடையாது. ஸோ அவனை பிடிக்கும் லண்டன்லாம் இப்படி தான் இருக்குமா தீப்ஸ்ன்னு நாங்கள் பேசும்போது பழைய ஃபோட்டோ காமிக்கும் போதெல்லாம் அவன் கேட்பான். இந்த 3 years ஆஃப் வெட்டிங் லைஃப்பில் நான் ஒரு நாள் ஒரு வாட்டியாச்சு இப்படி இருக்கும்டா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அவர் யூகேவோட ஸ்டோரி ஏதாவது ஒன்றாச்சு இருக்கும், ஐம் வெரி ஷுர். ஸோ வென் திஸ் லண்டன் திங் ஹேப்பன், ஐ ஜஸ்ட் couldn't imagine going there without ராஜா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட டிக்கெட்ஸ், என்னோட இது எல்லாமே பிராண்ட் ஸ்பான்சர் பண்ணாங்க. பட் ஐ வாண்டட் டு டேக் ராஜா பிகாஸ் ஐ ஜஸ்ட் couldn't imagine going to London without him. ராஜா நீயும் வரியா அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு கொஸ்டின் தான். அப்படிதான் ராஜா வந்து இந்த ட்ரிப்குள்ள இன்வால்வ் ஆனா. பட் ஏன் இது இவ்வளோ ஸ்பெஷல் ஆச்சுன்னா, லிட்டலா May 10 to May 15 ஈவெண்ட்னு வந்துருச்சு. யோசிச்சு பார்த்தா May 22 எங்களோட வெட்டிங் anniversary. It was like just 7 days. 7 days எக்ஸ்டெண்ட் பண்ணா நம்மளோட வெட்டிங் anniversary எங்க கொண்டாடலாமே அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ ஐ டோன்ட் நோ if it was coincidence, I don't know if it was timing, but I just felt like life was putting all the pieces together to give me my life's redemption arc. To like, you know, to give me my most beautiful and special trip ever. கதைக்குள்ள போகலாம். ஸோ இன்னையோட கதை நம்ம ஒரு ஸ்டோரி புக் பார்த்து சொல்ல போகிறோம். இதுதான் அந்த ஸ்டோரி புக், யுனைடெட் கிங்டம். ஹுடா ட்ரிப்புக்கு அப்புறம் we spent an extra 7 days here in the United Kingdom. அந்த 7 நாளுமே instead of doing a travel vlog or something, I thought I'd just simply take you through the stories behind each picture. I wouldn't call them as 7 days. I think we can consider them as 7 chapters. So 7 days, 7 chapters. ஒரு சாப்டர்லையும் I think Raja was slowly getting to know better the different versions of me. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் adult life 20 yearsலாம் ஸ்டார்ட் ஆகும். So whatever the adult I'm today or the woman I'm today எல்லாமே வந்து யூகேல தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு ராஜா எல்லாமே எப்படி ராஜாவை கூப்பிடலாமா? நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் தி சீனியர் யூடியூபர் வரப்போறாரு, கூப்பிட்டுருவோம். ஓகே ராஜா, ராஜா எல்லாரும் அவனுக்கு சர்ப்ரைஸ்லாம் இல்லை சொல்லிட்டேன், வீடியோக்கு வரப்போகிறேன். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல்.
சீனியர் யூடியூபர் வராருப்பா. சீனியர் வந்துட்டாருடி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆறேன். ஹாப்பியா இருக்கு. Thank you. வாழ்த்துக்கள். வெல்கம் டு அவர் சேனல். வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் गाइस, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் गाइस, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். வாவ். ஐயோ ஓபன் பண்ணிட்டேன். வாவ். ஐயோ நீ இன்னும் பார்க்கல ஆக்சுவலா. பார்க்கல நான் எதுமே ஃபுல்லா பார்க்கல. ரெடி? ஓகே ரெடியா? ரெடி. ஏய் பா. ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர். நான் வேற ஃப்ளைட், ராஜா வேற ஃப்ளைட். நான் பிஸ்னஸ் கிளாஸ், ராஜா எக்கனாமிக் கிளாஸ். இந்த சாப்டருக்கு வந்து நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம், a trip that almost didn't happen. அப்படின்னாலே அதில் வந்து நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதனால என்னாச்சு இந்த மாதிரி தான் நிறைய பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை இவன் வந்து புலம்புறான், இந்த இவ்வளோ பிரச்சனைடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு எங்ககிட்ட முகேஷ் சொன்னான், அது செம்மையா ரொம்ப ஞாபகம் இருக்கு. நமக்கு என்னைக்கு பிரச்சனை இல்லாம எதனா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா. அது ஒரு செகண்ட்ல ஆமால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுவிதமான கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது அன்னைக்கு. ஸோ என்ன பிரச்சனைனா, ஆல்ரெடி நான் பழைய விளாக்ல சொன்ன மாதிரி எனக்கு வந்து பாஸ்போர்ட்ல இருந்தே பிரச்சனை. இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஹுடா கிடைச்சதுன்னு எனக்கு முதல்ல பாஸ்போர்ட் பிரச்சனை. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் வர லேட் ஆச்சு. லேட் ஆனதுக்கு அப்புறம் வந்து விசா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹுடா பியூட்டி வந்து விசா அப்ளை பண்ணிட்டாங்க. பட் ஹுடா பியூட்டி வாஸ் ஸ்வீட் எனஃப் டு சே தட் நீங்க ராஜாக்காக பண்றீங்கன்னா நாங்க ரீச் அவுட் பண்ற ஏஜென்சிக்கிட்டே நீங்க பண்ணிருங்க, ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நீங்க அப்ளை பண்ணும்போது அப்படின்னு சொன்னதுனால. அது வந்து ஒரு மும்பை பேஸ் ஏஜென்சி, ஓகேவா. ஸோ வடக்கன் வந்து ஹிந்தியில பேசி ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் வந்து கொடுத்துட்டேன். ஏன்னா அவன் ஹிந்தியில பேசி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் வந்து ஜாலியாக தான் கொடுத்தேன். ஆனால் அது அவ்வளோ பிரச்சனை வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லா பிரச்சனையும் என் பிரச்சனை எல்லாம் ராஜா பிரச்சனையாகவும் நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. லிட்டரலாக ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி 15 டே வீசா நாங்கள் அப்ளை பண்ணோம். ஸோ 5 டே முன்னாடி வீசா கிடச்சிடும், நம்ம கிளம்பிடலாம். இதான் பிளானாக இருந்துச்சு. ஏன்னா வீசாக்கு அப்புறம் தான் டிக்கெட் போடுறதா இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா ஹுடா பியூட்டியும் அப்போ தான் டிக்கெட் போடுவாங்க. ஸோ அதனால நான் வந்து வாஸ் வெரி ஸ்ட்ராங் தட் வீசா கிடச்சிடும். நான் வர ஸ்டூடெண்ட்ல, ஸோ எனக்கு ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி இருக்குது, நல்ல ஹிஸ்ட்ரி இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ட்ரிப்காக போகிறோம். அண்ட் ராஜா அப்ளை பண்ணுறதுனால பிகாஸ் ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட், 2 பேருக்கும் கிடச்சிரும்னு சொல்லிட்டு செம்ம ஸ்ட்ராங்காக வீசா போட்டு நாங்கள் பாட்டுக்கு மற்ற வேலைலாம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் 15 நாளுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எனக்கு மெயில் வருது, யுவர் வீசா ஹஸ் பீன் ரெஃப்யூஸ்ட் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன், ஆப்வியஸ்லி டிசப்பாயிண்டா இருப்போம்ல. ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது பேசாம உனக்கு கிடைச்சிருச்சா, அப்போ நீ மட்டும் போறியா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. அப்புறம் இரு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் பார்க்க போனா கன்ஃபார்ம் ஆயிட்டேன், உனக்கே கிடைக்கலன்னா கன்ஃபார்ம் நான்லாம் அவுட் தான் அப்படி. இல்லை, ஆனால் நான் கொஞ்சம் ஏதோ ஒரு இதில் இருந்தேன். அப்புறம் பார்த்தா அவனுக்கும் ரெஃப்யூஸ்ட், அப்போ உனக்கும் ரெஃப்யூஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் 2 பேருக்கும் ரெஃப்யூஸ், 2 பேரும் போல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஹிஸ் இன்ஸ்டன்ட் இது வாஸ் பரவாயில்ல, நான் போனாலும் பரவாயில்ல, நீ போ, நம்மளுக்கு ஒர்க் இம்பார்ட்டன்ட், இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பிளஸ் லண்டன். ஸோ ஐ நோ ஹவு ஸ்பெஷல் இட் இஸ் ஃபார் யூ. மோர் தென் லண்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. யோசிச்சு பாருங்களேன், ஓவரால் இந்தியாவிலேருந்து 3 பேர், தமிழ்நாட்டிலேருந்து ஆள், அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு பர்சன். இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பரவாயில்ல தீப்ஸ், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக உனக்கு இது கிடைக்கும், அதுக்கு வந்து நீ போவ. அதனால நம்ம எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே விட வேணாம், எந்த கோணம் வரைக்கும் போய் ட்ரை பண்ணோம்னா ட்ரை பண்ணிடலான்றதான் ஒரே ஒரு பாயிண்டாக இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து. எடுத்தோடனே என்னை பற்றி நீ யோசிக்காத, இப்போ நம்ம ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஏ மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போய் ஹுடா பியூட்டி கேட்கும்போது ஹுடா பியூட்டி வாஸ் ஆல்சோ ஸ்வீட் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் சே ஓகே, திருப்பியும் சூப்பர் ப்ரையாரிட்டி போடுறோம், பட் தீபிகாக்காக போடுவோம். சூப்பர் ப்ரையாரிட்டின்ற போது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ சூப்பர் ப்ரையாரிட்டி ஏன் போடுறாங்கன்னா பிகாஸ் எங்களுக்கு வந்து ஒரு 4 days தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் 3 to 4 days தான் இருக்குது, அதனால தான் அவங்க சூப்பர் ப்ரையாரிட்டியே போடுறாங்க. ஆனால் எனக்கு வந்து ராஜாவும் வரணும்னா என்னால் விட்டு கொடுக்க முடியல. சரி, அவங்க எனக்கு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ராஜாவுக்கு போடலான்னு பார்த்தா நம்மளால சூப்பர் ப்ரையாரிட்டி அஃபோர்ட் பண்ண முடியல. இப்போ நான் என்ன சொன்னேன், நம்ம ப்ரையாரிட்டி போடலாம், நீ ஒரு 2 நாள் கழிச்சு வந்தாலும் பரவாயில்ல, ப்ரையாரிட்டி அஃபோர்ட் பண்ணுற நிலமையில இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம ப்ரையாரிட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். திருப்பி விசா அப்பாயின்மெண்ட் வேறு 2 நாள் ஆகுது. திருப்பியும் நாங்கள் என்ன ரீசன் இருந்துச்சோ எல்லாத்தையும் சரி பண்ணி ஹிந்தியில் பேசி எல்லா வடக்கன் கேங் அசம்பிள் ஆகி. ஹைலைட் என்னன்னா, நாங்கள் எப்போல்லாம் வீசா அப்ளை பண்ணுறோமோ கரெக்டாக கவர்மெண்ட் ஹாலிடே வந்துடும், செகண்ட் வாட்டி வீசா அப்ளை பண்ணுவோம் கரெக்டாக சாட்டர்டே சண்டே வந்துடும். இந்த மாதிரி கேப் விட்டுக்கிட்டே இருந்துச்சு. இது மாதிரி இவன் வடக்கன் கேங் கூட நல்லா ஃபார்ம் ஆகி லிட்டரலாக எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு 3 to 4 days he was fully into documents and all of it. எனக்கே ரொம்ப கில்ட்டியா அப்படி இருந்துச்சு, என்னடா இவ்வளோ வேலை பார்க்கலாம். எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இல்லை, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் தாண்டி இவ்வளோ வேலை பார்க்குறான், இவ்வளோ வீசாக்காக இவ்வளோ. when you see someone you know if they're doing it for work or they're doing it genuinely out of heart. ஸோ எனக்கு இவன் பண்ணும்போது ஒரு இடத்துலையும் தீப்ஸ் போயிடணும்னு அவன் யோசிச்சுக்கிட்டே பண்ண மாதிரி அவ்வளோ ஜென்யூனாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கடவுளை எனக்கு நீ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிலாம் பார்க்காத,
போது அட்லீஸ்ட் இவன் படுற கஷ்டத்துக்காச்சும் எனக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி தான் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் திருப்பியும் அப்ளை பண்ண விசா ஆஃபீஸ் போயிட்டோம். ஓகே, எனக்கு சூப்பர் ப்ரையாரிட்டி, இவனுக்கு ப்ரையாரிட்டி. அப்ளை பண்ணிட்டோம். திருப்பி என்னெல்லாம் பிரச்சனைன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் திருப்பியும் நாங்கள் அப்ளை பண்ணி இதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணி போட்டாச்சு. போட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு சூப்பர் ப்ரையாரிட்டி ஓகே ஆயிடுச்சு, சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆஃபீஸில் வந்து எல்லாரும் கிளாப்லாம் தட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு விசா கிடைக்கல. ஸோ விசா கிடைக்கிறதுக்கு 2 நாள் நான் வெயிட் பண்ணேன்னு பார்த்தா இவனுக்கு ப்ரையாரிட்டி கிடைச்சிச்சு. இவனுக்கு ப்ரையாரிட்டி விசா ஓகே ஆச்சுன்ற போது எனக்கு விசா கிடைச்சிச்சு. ஆனால் இவனுக்கு விசா கிடைக்கவே இல்லை. லிட்டரலா விசா எப்போ கிடைக்கலன்னா நாங்கள் 4 அன்னைக்கு கிளம்புறோம்னா முந்தானேத்து வரைக்கும் விசா கிடைக்கல. பட் அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போடணும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஹுடா கிட்ட சொல்லிட்டு ஹுடா பியூட்டி என்ன பண்ணாங்க, அவசரமா வரணும்ல ஈவெண்ட்டுக்கு நான் வேணும்ல, ஸோ அதனால அவங்க டக்குன்னு நீங்கள் டேரக்ட் ஃப்ளைட் போட்டுறோம், அவே பிசினஸ் கிளாஸ் போட்டுறோம்னு சொல்லிட்டு எனக்கு பிசினஸ் கிளாஸ் டேரக்ட் ஃப்ளைட் போட்டாங்க. சரி அதுவே ராஜாக்கு போடலாம் பார்த்தா 6.5 லட்சம் ரூபாய் டிக்கெட். 6 லட்சம் நம்மளால அஃபோர்ட் பண்ணுற நிலமையில இல்லை. ஸோ நாங்கள் அந்த 2 டேஸில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தியாடில் போட்டு லே ஓவரில் போட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு ஆப்வியஸ்லி பிஸ்னஸ் கிளாஸும் எங்களால் புக் பண்ண முடியல. ரொம்ப லாஸ்ட் மினிட்னால எக்கனாமி தான் எங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. பரவாயில்ல நீ எக்கனாமி வேறு நான் பிஸ்னஸ் கிளாஸ் வரலான்னு சொல்லிட்டு இவனே சொல்லிட்டான். சேம் டே பட் தனித்தனி டைமிங் தனித்தனி ஃப்ளைட். ஸோ இவன் தனியாக கிளம்புறான். இவன் விசா கிடைக்காதனால அந்த பிரச்சனை. ஸோ இவன் போய் ஏர்போர்ட்டில் அவ்வளோ பிரச்சனையை சமாளிச்சுட்டு இருக்கான். அந்த டைமில் தான் நான் இங்கே பேக் பண்ணி ட்ரெஸ்ஸை தச்சிக்கிட்டு இருக்கோம். இவன் ஏர்போர்ட்டில் இருக்கான், ட்ரெஸ்ஸை தச்சுக்கிட்டு அங்கே என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். அவங்க விசா ஏதோ ஷார்ட் பண்ணிட்டு உள்ள போயிட்டான் 1 மணிக்கு. நான் அப்போ தான் இங்கேருந்து கிளம்பி நான் போகிறேன். ஏன்னா எனக்கு 5:30 மணி ஃப்ளைட்டு, அவனுக்கு 2:30 மணி ஃப்ளைட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணிட்டு வெறும் பாய் மட்டும் சொல்லிட்டு மிஸ் யூ அதெல்லாம் சொல்லிட்டு 2 பேரும் இப்படி பிரிஞ்சிட்டோம். ஸோ இவன் வந்து எக்கனாமியில் ஸ்டார்ட் ஆகிட்டான். எனக்கு 5:30 மணிக்கு பிஸ்னஸ் கிளாஸ், எனக்கு நல்லா தூங்குறதுக்கு சீட்டு சாப்பாடு நான் சொன்ன மாதிரி எல்லாமே கிடச்சிதா. ஒரு பக்கம் வந்து பர்சனலி எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்டாக போய் நம்ம வருஷம் கழிச்சு பர்சனல் ஆர்க் அண்ட் பர்சனல் ஹாப்பினஸ் அதெல்லாம் அவ்வளோ இருந்தாலும் ஒரு பக்கம் எனக்கு வந்து நாங்கள் அபுதாபி போனப்போ ராஜா என் பக்கத்துலேயே இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி சீட் தான். பட் பக்கத்தில் வந்து ஒரு ஆண்டி இருந்தாங்க, அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த டைமில் ரொம்ப மிஸ் ஆச்சு. அப்போ நான் யோசிச்சேன், சரி இவ்வளோ நாள் கழிச்சு இதுக்கு ஒரு ரிடம்ஷன் ஆர்க் வந்துருக்குல்ல, அது மாதிரி ஒரு நாள் நம்மளுக்கு இன்னொரு ரிடம்ஷன் ஆர்க் வரும் வேர் ஐ கேன் கோ சேம் ராஜா நான் பிஸ்னஸ் கிளாஸே போகிறேன் ராஜாவா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எனக்குமே அது ஃபர்ஸ்ட் டைமில் ஃபார் லாங் ஃப்ளைட் பிஸ்னஸ் கிளாஸ். எனக்கு ராஜாவையும் கூட்டிகிட்டு போனோம், எங்கள் அம்மா அப்பா ஒரு நாள் பிஸ்னஸ் கிளாஸ் கூட்டிகிட்டு போனோம். எனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ எல்லாரையும் பிஸ்னஸ் கிளாஸில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் டேரக்ட் ஃப்ளைட் இருந்தா நான் ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆகிட்டேன். நான் டெர்மினல் 5 லேண்ட் ஆகிறேன், அவன் 1 hour கழிச்சு டெர்மினல் 4 லேண்ட் ஆகிறான். ஆனால் அப்போ எனக்கு லக்கேஜ் பிரச்சனைனால அவன் 1 hour கழிச்சு வந்தாலும் எனக்கு லக்கேஜ் பிரச்சனை அதெல்லாம் சார்ட் பண்ணுறதுக்கு 1 hour ஆயிடுச்சு. ஸோ அவன் டக்குன்னு வரவும் நான் லக்கேஜ் பிரச்சனைலாம் சார்ட் பண்ணி வரவும் சேம் டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து டிரைவர் கிட்ட கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் நான் 5th terminalலேருந்து ஏறி இறங்கி 4th terminal போனால் அதுவே ஒரு 1/2 hour டிரைவ். அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டை கட்டி வச்சிருக்கேன். டெர்மினல் 5லேருந்து டெர்மினல் 4 போகிறதுக்கே வந்து லிட்டரலாக வந்து 15 to 20 minutes பை ரோடு. அதுக்கப்புறம் அதுக்கு வர ஒரு எக்ஸ்ட்ரா காசு, அதுக்கு ஒரு 100 பவுண்டு அப்படி இப்படின்னு இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு 4th terminal வந்து மீட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்பி சென்னை ஏர்போர்ட்டில் கிளம்பி லண்டன் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணோம், லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட். ஸோ இதுதான் அந்த ஃபோட்டோ. என்னதான் நாங்கள் வந்து தனித்தனியாக போனால் என்னதான் இந்த கஷ்டம்லாம் இருந்தாலும் 2 முகத்துலையும் அவ்வளோ ஒரு சிரிப்பு இருக்கும். we know how special this is for me, this is for us. அண்ட் ராஜாக்கே இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்பெஷல். அதான் நீ கண்டுக்காது, நீ என்ஜாய் பண்ணு, பிஸ்னஸ் கிளாஸ் என்ஜாய் பண்ணு, பிஸ்னஸ் கிளாஸ் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டே இருந்தான். நானும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. இது வந்து நான் எடுத்தது, எனக்கு வந்து லண்டன் ஹெட்டிங் டு லண்டன் ஒரு நைட் ஸ்பெஷலாக கையாடிக்கிட்டே எடுத்தேன். இதுதான் நாங்கள் வந்து லண்டனில் 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளைட்டில் போயிட்டு அப்புறம் மீட் பண்ணோம். ஸோ லண்டன் ரீச் ஆகிட்டோமா, அவர் லண்டன் ரீச் ஆகிட்டு நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு எனக்கு என்ன லுக் போடணும் அதெல்லாம் யோசிச்சுட்டு நான் இப்படி திரும்புகிறேன். ராஜா வந்து அழகாக எல்லாத்தையும் ஆன பார்த்துக்கிட்டு ரோடடி பார்த்துக்கிட்டே வரான். எனக்கு அது பார்க்கும்போது செம்ம சந்தோஷம் ஆச்சு. ரொம்ப நாள் கேட்டிருக்கான், ஃபாரின்னா இப்படி தான் இருக்குமா, ஃபாரின்னா இப்படி தான் இருக்குமா. ஆமாம், நான் லிட்டராக இப்போ அபுதாபி, சிங்கப்பூர், வியட்நாம்லாம் போயிருந்தாலும் லண்டன் அதான் யூகே வந்துட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. நான் லிட்டராக ஜன்னல் கிட்டே வரவும் இப்படி உட்காந்துக்கிட்டு தான் பார்த்துட்டு தான். எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு உள்ளேருந்து ஒரு ஸ்மைல் அந்த மாதிரி இருந்துச்சு. தீப்ஸ் இப்படி தான் இருக்குமா தீப்ஸு, தீப்ஸு நம்ம ஃபாரினில் இருக்குமா தீப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அபுதாபியும் ஃபாரின் தான், பட் ஆக்சுவல் யூரோப் யூகே அது கொஞ்சம் வேறு லெவல் ஆஃப் ஃபாரின்ல. அதுக்கப்புறம் இந்த 2 ஃபோட்டோஸ் எனக்கு அங்கே வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே ஃபுல்லாக அந்த 4 நாள் போகுது. அந்த 4 நாளுக்கு நடுவில் ஒரு நாள் வந்து நான் சொல்லிட்டே இருக்கேன், ராஜா வெளியே போ ராஜா, வெளியே போ ராஜா, வெளில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணு, உனக்கு இன்னும் பிடிக்கும், போன்னு சொல்லிட்டே இருந்தேன். நான் போவே இல்லை. எனக்கும் ஆக்சுவலி ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அங்கே ஒர்க்குக்கு. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரையும் எனக்கு அது ரொட்டீன் செட் ஆயிடுச்சு.
ஸோ அதுக்கப்புறம் இவன் நான் போன்னு சொல்லி இவன் ஒரு நாள் போல. அப்போ நாங்கள் வந்து சண்டை போட்டேன். நீ ஏன் இப்படி போக மாட்டேற, ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணுற, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண தானே உனக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அப்புறம் அடுத்த நாள் நான் வந்து எங்கள் ஹுடா பியூட்டி ட்ரிப்புக்கு போயிருக்கும் போது இவர் வந்து கிளம்பி லண்டன் போனார். அந்த ரீல் தான் நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் நான் வந்து ரெகுலேட் பண்ணேன், அன்றைக்கி போனதுக்கப்புறம் ரெகுலேட் பண்ணேன். தீப்ஸ் அப்பயே சொன்னால் நம்ம கேட்கலன்னு, அது நான் வந்து விளாக்லேயுமே சொல்லியிருப்பேன். இப்போ ரீல் பாருங்கள், பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று, இந்த இது வந்து ஜஸ்ட் இதில் வந்து இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது. பட் எல்லா ஃபோட்டோலையுமே செம்மையாக இருந்தது. செம்ம ஒரு மாதிரி டால் மாதிரி இருந்தா. சரி, அவ்வளோதான், முடிஞ்சிச்சே, போகலாம். ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இதுதான் சாப்டர் 2, our trip to Lake District. This trip was all about slowing down. ஏன்னா 4 நாள் 5 நாள் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் ஒர்க்குன்னு அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் ஹீலில் வர நம்மளுக்கு வர ஹீல்ஸ்லேயே நடக்க வராது. பேசிக்லி லேக் டிஸ்ட்ரிக்ட் யார் கூட போகிறோம் அப்படின்னா என் ஃப்ரெண்ட் கண்ணன் கூட. கண்ணன் பர்னாரும் ஒரு பையன் இருக்கான். ஸோ கண்ணன் பர்னார் யாருன்னா, நான் யூகேல இருந்தபோது 20 years இருந்தபோது என் கூட ஒரு மல்லு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க. ஓகே, தேவர் ஆல் சீனியர்ஸ். பட் நான் போனப்போ ரொம்ப ஈஸியாக பிளெண்டன் ஆகிட்டேன். அங்கே எனக்கு ஒரு ஹோம், அங்கே எனக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்ச மாதிரி. அதில் ஒரு 3 பேர் எனக்கு ரொம்ப 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 க்ளோஸ். கண்ணன் பெர்னால்ட், அனந்த் சேட்டா, ஆஷிஷ் சேட்டா, இவங்க 3 பேரும் எனக்கு அவ்வளோ 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 க்ளோஸ். லிட்டரலாக என்னோட சொந்த பிரதர்ஸாக இருந்தால் எனக்கு எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி தாங்கன்னு பார்த்துக்கிட்டாங்க. நான் நிறையோடய சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் கல்யாணத்துக்கு வந்தபோது, என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தபோது ஆஷிஷ் சேட்டா கிட்டலாம் அப்ரூவல் வாங்கிட்டு தான் நான் ராஜாவே கல்யாணம் பண்ணேன். டு பி வெரி ஆனஸ்ட், அவங்களுக்கு என்னோட ஸ்டோரி, என்னோட பாஸ்ட், என்னோட லைஃப் என்ன எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்க அப்ரூவல் இல்லாமல் ரூலே இருக்காது. ஆனால் இவனை பார்த்தோன்னே ஆஷிஷ் சேட்டா வந்து அப்படி சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறம் ராஜாவும் அவங்க கூட நல்லா க்ளோஸ் ஆயிட்டான். பட் கண்ணன் கூட என்னன்னா, கண்ணன் வந்து எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, மோர் தென் அ பிரதர், க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ ராஜா கண்ணன் கூட அவ்வளோ பழகிற சான்ஸே கிடைக்கல. ஆஷிஷ் சேட்டா கூட அந்த சேட்டா கூட நல்லா பழகலாம். அண்ட் கண்ணன் தான் யூகேல இருக்கான், மீதி எல்லாமே இங்கே வந்துட்டாங்க. ஹுடா பியூட்டி ட்ரிப்ல இருக்கும்போது இவன்ட்ட சொன்ன, கண்ணன் கிட்ட பேசி ஐட்டரி வாங்கிட்டு அடுத்து எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது ஐடியாவே இல்லை. லிட்டரலா அவ்வளோ பிரச்சனை தானே கிளம்பணும். நாங்கள் எங்க ஐட்டனரி ஹோட்டல் இதெல்லாம் பார்க்கறது டப்புன்னு கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நான் கண்ணன் கிட்ட பேசுறான்னு சொன்னேன். இவங்க 2 பேரும் என்ன பேசினாங்கன்னு தெரியல. அவன் வந்து ஃபர்ஸ்ட் லேக் டிஸ்ட்ரிக்ட் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டான். ப்ரோ, யூ கம் டு லேக் டிஸ்ட்ரிக்ட், அவ்வளோதான் பேசுறது, அவ்வளோதான். ஆனா கேட்டான் எங்க போனோன்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்டான். எனக்கு எங்க போனோன்னு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சொன்னோம். அதை வச்சு இவங்களாம் ஒரு ஐட்டனரி பிளான் பண்ணிட்டாங்க. நம்மளும் அடுத்த நாள் வெக்கேட் பண்ணியே ஆகணும் அங்க அகாமடேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளம்பி அவன் இருக்கிற இடத்துக்கு போனோம். ஓகே, அவன் இருக்கிற இடத்துக்கு போனேன். நான் அவனுக்கு மசாலா தோசை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மசாலா தோசைலாம் வாங்கி கொடுத்தான். அப்போ கொடுத்ததுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்ட்ரோ பண்ணி விட்டான். ஸோ அவன் இப்போ இருக்கிற ஒரு ஃபேமிலி வந்து இன்ட்ரோ பண்ணி விட்டான். எனக்கு அங்கங்கே லைட்டாக அங்கங்கே பொசிசிவாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து என்ன குட்டி தங்கச்சியை எனக்கு எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அங்கே ஒரு ஃபேமிலி இருக்கா. லைட்டாக பொசிசிவாக இருந்தது. பட் ஸ்டில் வாஸ் ஹாப்பி தட் அங்கேயும் இந்தியன்ஸ், அதே மாதிரி மல்லூஸ், அதே மாதிரி ஹோம் ஃபீல் கிடச்சிது. அண்ட் ராஜாவும் நல்லா செட் ஆகிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் லேக் டிஸ்ட்ரிக்ட் கிளம்பலான்னு சொல்லிட்டு அவன் கார் வந்து ரெண்ட் பண்ணிட்டான். நாங்கள் காரில் வந்து டிரைவ் போனோடனே நடுவுலேயே ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணோம். அது அப்படியே ஒரு ரிவர் மாதிரி இருந்துச்சு. டிராவலர்ஸ், ட்ரெக்கர்ஸ்லாம் இருந்தாங்க. இட்ஸ் பேசிக்லி லேக் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னா தி அவுட்டர் பார்ட் ஆஃப் லண்டன், தி கண்ட்ரி சைட் ஆஃப் லண்டன். ஸோ நம்ம பார்க்குற அந்த சிட்டிஸ் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சீனிக்கா, லேக்ஸ், ரிவர்ஸ், மவுண்டன், இந்த ரோட்ஸ், அது மாதிரி ஒரு சீனரிலாம் நம்ம கம்ப்யூட்டர் வால்பேப்பரில் பார்ப்போம். ஆமாம், அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கேயே ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்தோம். அதுதான் இந்த ஃபோட்டோ, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் நாங்கள் போய்ட்டு ஒரு கேரவனில் போய் செட்டில் ஆகிட்டோம். கண்ணன் எனக்கு தெரிஞ்சு அவன் வாழ்க்கையிலேயே உருப்படியாக பண்ண விஷயம் அந்த கேரவன் வந்து அவன் புக் பண்ணது தான். லைக் லிட்டரலாக ஒரு கேரவன், அதில் வந்து ஹாலு, அதுக்கப்புறம் ஒரு 3 குட்டி பெட்ரூம்ஸ், ஒரு பாய்ஸ் பெட்ரூம், ஒரு கேர்ள்ஸ் பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அதில் ஒரு குட்டி ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே, கிச்சன் எல்லாமே. சரி, அங்கே போகும்போதே வந்து எல்லா க்ராசரிஸும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அங்கே ஆலன் சொல்லிட்டு ஒரு பையன் தான். ஸோ அவன் தான் எங்களுக்கு சிக்கன் பண்ணி கொடுத்தான். அப்புறம் நாங்கள் நைட்டு எல்லாரும் உட்காந்து சிக்கன் சாப்பிட்டு நல்லா பேய் கதை பேசிட்டு பேய் ஸ்டோரி, பேய் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தம்சர் அடி சிரின்னு சிரிச்சு அப்புறம் போய் தூங்கிட்டு அடுத்த நாள் காலைல திருப்பியும் ஒரு ஜேர்னி கிளம்புறோம். ஸோ ஜேர்னி கிளம்புனோன்னு எடுத்து பார்த்தோம். நான் ஃபஸ்ட்டே அவன்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, எனக்கு பேசிக்கலி அன்மைண்ட் பண்ணணும்னு. அன்மைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கண்ட்ரி சைட் போகிறோம்னு சொல்லிட்டு அவரோட அன்மைண்ட் வேற. ஆமாம், அவன் அன்வைட் பண்ணுவான்னு சொல்லிட்டு போய் இறக்குனான். போய் பார்த்தா இவ்வளோ பெரிய மலை, அந்த மலையில போய் ஹைக்கிங் பண்ணணும் அப்படின்ட்டான். இத்தனைக்கும் அதுக்கான ஷூ போடல, எதுவும் போடல. ப்ளஸ் எனக்கு நான் ஹீல் போட்டு கால் வலிக்குதுன்னு சொல்கிறேன். எவனாவது அன்வைட் பண்ணுறதுக்காக ஹைக்கிங் கூட்டிகிட்டு போவானா? அதில் மெயின் மேட்ரு குளிர், மழை பெஞ்சிச்சு, செம காத்தடிச்சது. ட்ரெக்கிங் ஷூ கூட நாங்கள் போடல, அதுலேயே போனோம். போதும், இதோ வந்துருச்சு 2 கிலோமீட்டர் மழை போய்கிட்டே இருக்கும். அவன் என்ன சொன்னான்னா, ஒரு இன்ஃபினிட்டி பூல் பார்க்க போகிறோம், அதான் ரொம்ப ஃபேமஸ், இடன் ஸ்பாட்டு அப்படிலாம் சொல்லிட்டு நானும் அந்த இன்ஃபினிட்டி பூல் வரும்னு பார்க்குறேன்.
மேலே போனதுக்கப்புறம் கால் வலி பிரேக் எடுத்து எடுத்து போய் போகிறோம். தம் தூண்டு அது என்னதுடா அது? என் வாழ்க்கையோட பிக்கெஸ்ட் ஸ்கேம் அந்த இன்ஃபினிட்டி பூல் தான். நான் அதை மறக்கவே மாட்டேன். அது ஒரு வெறும் ஒரு தொட்டி சைஸ் தான் இருக்கும். கிணறு சைஸ் கூட ஒரு தொட்டி சைஸ் தான் இருக்கும். ஆனால் அது வந்து ஃபேமஸ் இன்ஃபினிட்டி பூல். ஒரு வாட்டர் தொட்டி லிட்டரலாம் நேச்சுரல் இன்ஃபினிட்டி பூலாம். போடா வெண்ண. நான் வந்து கெட்டாத வாழ்க்கையில பேசினதே இல்லை. உன்னை பார்த்து திட்டிடுவேன். ஏன்னா அவ்வளோ கால்வலி. போய் பார்த்தா நல்லா தண்ணி தொட்டி இன்ஃபினிட்டி பூல் வேற சொல்லிட்டு அந்த தண்ணியில் அவ்வளோ சில்னஸ் வேற. அப்படியே ஆன உட்காந்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த உட்காந்து எடுத்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. திருப்பி அடுத்த மலைக்கு போகிறோம்னு சொல்லிட்டு மலையாக கூட்டிகிட்டு போய் என்னை டார்ச்சர் பண்ணி என்னை திட்டு வாங்கிட்டே இருந்துட்டு அப்போதான் அதனால தான் நான் சொன்னேன், அவன் பண்ண உருப்படியான ஒரே வேலை அந்த கேரவன் புக் பண்ணது. அவன் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் அவனை பழசு தெரிஞ்சதுதான் அவன் மாறவே இல்லை. அதாவது இதுதான் அந்த கேரவன். இதுதான் அந்த கேரவனில் எடுத்த ஃபோட்டோ தான் இது. நாங்கள் 6 பேர். இது ராஜா, இது கண்ணன், இது நான், இது மெஹல், இது நிதி, இது ஆல். ஸோ இவங்க 2 பேரும் மலையாளிஸ், இவன் நார்த் இந்தியன், நாங்கள் 2 பேர். இதுதான் கண்ணா. இது வந்துட்டு நம்ம 2வது ட்ரெக்கிங் போனப்போ எடுத்த. ஆமாம், 2வது ட்ரெக்கிங் போனப்போ ஒரு மாதிரி அந்த ட்ரெக்கிங் நாங்கள் ஃபினிஷ் பண்ணோமோ ஏதோ. ஸோ அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. அப்போ நான் எடுத்துகிட்டு டியர் ஃபியூச்சர் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி சும்மா எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ராஜாவும் ஜாயின் பண்ணான். அதுக்கப்புறம் ஆன் த வேலெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி எடுத்த பிக்சர்ஸ் தான் இதெல்லாம். எனக்கு மேட்ரிமோனியில் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, அப்போ நிறைய மாப்பிள்ளையோட ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி ஃபாரினில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு இவன் ஃபோட்டோ எடுக்கும் போதே அதான் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, நம்ம மாப்பிள்ளை நம்ம ராஜாவும் ஃபாரின் ஃபோட்டோ எடுத்துட்டான். ஆக்சுவலி நான் அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கு அதான் தீப்ஸ், இது வந்து ஒரு மாதிரி டிப்பிக்கல் ஃபாரின் ஃபோட்டோ. வீட்டிலலாம் எல்லாரும் ஊர்ல இருந்து அனுப்புவாங்க அந்த ஃபோட்டோ மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஆனால் அந்த மேட்ரிமோனி கதையை நான் அப்போ இப்போ தான் சொல்கிறேன். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ற ஒரு இடத்துக்கு போனோம். நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் இது நான், ராஜா, கண்ணன். இது ரொம்ப ஸ்பெஷல் பிக்சர் ஆப்வியஸ்லி. ஸோ இட் இஸ் லைக் ஏன்னோ நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது என்னோட வேர்ஷன்ஸை ராஜா பார்க்கணுன்ற போது, இப்போ நான் யூகேல இருந்தேன்னா அந்த பிளேஸும் என்னை ஷேப் பண்ணிச்சு, என்னை சுற்றி இருந்த பீப்புளும் ஷேப் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த பீப்புளில் சில பீப்புள் கூட அவன் வந்து காட்டன் யூஸ் டு, அதில் ஒன்று கண்ணன். ஸோ இவங்க பிளெண்ட் ஆனது, இவங்க ஒரு மாதிரி ஜெல்லானதுமே எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஹாப்பி. அதுக்கப்புறம் சாரி, நாங்கள் அடுத்த நாள் கிளம்புனோம். அதுக்கு முன்னாடி தரம் போகலான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம். இந்த கெத்தட்ரல் இருக்குல்ல, இது வந்து ஹாரி பாட்டரில் வந்து ஹாரி பாட்டர் கற்றுப்பாங்கல்ல, எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் போகும்ல, அது வந்து இந்த கத்தீட்ரல் எடுத்தது தான். ஸோ நாங்கள் நைட்டு போயிட்டு ட்ரெக்கிங் கூட்டு போனது இங்கே கூட்டு போயிருந்தா உள்ளே போய் நாங்கள் பார்த்துருந்தோம். ஆமாம், இவன் நாங்கள் கூட்டிகிட்டு போனதே 10:30 மணிக்கு. ஸோ நாங்கள் வெளில இருந்து பார்த்தோம், டைட்டாக டிங்குன்னு பெல் அடிச்சுது. அப்புறம் நாங்கள் அந்த ஷேடோவில் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் இது வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு மெமரி மாதிரி. நான் எப்போயும் பார்ட் டைம் ஜாப்லாம் முடிச்சுட்டு அங்கே படிக்கும் போது நைட்டில் தான் தனியாக நடந்து வருவேன், யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு இந்த ஒரு காலியான ரோடு பார்த்தோன்னே எனக்கு நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த எனக்கே இப்போ ஒரு மாதிரி நாஸ்டாலஜியாக இருக்குது. ஃபோட்டோ பார்க்குறது, அது பிரிண்ட் போட்டு பார்க்கும்போது செம்மையாக இருக்கும்ல, செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு 2வது சாப்டர். கிளாப் தட்டுங்க. 3rd சாப்டர் நான் கட்டுறேன். எடின்பர்க். அதுக்கு நாங்கள் ஒரு பேர் வச்சிருக்கோம், ஃபாலிங் இன் லவ். ஸோ ஃபாலிங் இன் லவ் வித் சிட்டி ஆஸ் வெல் அஸ் வித் ஈச் அதர். ஏன்னா எனக்கு வந்து யூகேல இருந்தபோது அது ஒரு வீடு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு ரொம்ப ஆசை ஏர்பிஎன்பி எடுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏர்பிஎன்பி அது எல்லா வீடு ஏர்பிஎன்பி எல்லாமே ஒரே மாதிரி ஒரு டைப்ல தான் இருக்கும். லைக் அந்த ஆர்டிக் இருக்கும், அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும், இட் வில் பி சேம். ஒரு ஊர்லேயாவது ஏர்பிஎன்பியில் எனக்கு ராஜா கூட இருக்கணும். ஸோ தட் எனக்கு யூகேல ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபர்ஸ்டே வந்து ஒரு ஏர்பிஎன்பி புக் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் போயிட்டு ட்ரெயினில் போயிட்டு நாங்கள் இப்படி இறங்கிட்டு வந்தோடனே கரெக்டாக அப்போ தான் மழை பெஞ்சு முடிச்சு வெயில் அடிக்குது. கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியாது, ரொம்ப செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த மழை வாசனை. நான் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருந்த போதே நான் போகாத ஒரு சிட்டி, போகணும்னு நினச்சி போக முடியாத ஒரு சிட்டி எடின்பர்க். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை அது போகணும். அதனால எனக்கு இந்த வாட்டி எங்கள் ஹைட்னோடனே எனக்கு எடின்பர்க் போயே ஆகணும்னு சொல்லி நான் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் வச்சேன். ஸோ டைமே இல்லைனாலும் ஒரு நாள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போய் இறங்கினோடனே எடுத்த ஃபோட்டோ இது. எனக்கு அப்படியே பார்த்தோன்னே அந்த ரியல் இங்கிலாந்து, அந்த ரியல் ஸ்காட்டிஷ் ஃபீல்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இருந்த ஏர்பிஎன்பி, எங்களோட பெட்ரூம், ஹாலு, அப்புறம் ஒரு காமன் பாத்ரூம் மாதிரி அங்கே இன்னொருத்தவங்களும் இருந்தாங்க. ஒரு கிச்சன் இருந்துச்சு. அந்த கிச்சன் போட்டோ நான் எடுக்க மாட்டேன். டாக் இருந்துச்சு, இண்டிகோ. இண்டிகோ என்ன சொல்றாங்க, அந்த ஏர்பிஎன்பி ஹோஸ்ட் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அவர் ரொம்ப நேரமாக வந்து இண்டிகோ இருப்பான், இண்டிகோ இஸ் ரியலி ஸ்வீட், ஹீல் கெட் அலாங் வித் யூ ரியலி வெல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு மத்தியான டைமாக நாங்கள் அங்கே செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் ஹீஸ் ரியலி ஸ்வீட் பட் ஹீ மைட் பைட் யூ, லெட் மீ நோ இஃப் யூ நாட் கம்ஃபர்டபுள் அப்படிலாம் சொல்லும் போதுலாம் இண்டிகோன்றது ஒரு டாகா அப்படின்ற மாதிரி. நான் வந்து ஒரு மாதிரி செம குஜாலாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கேன். நம்ம வந்து
அப்ராடில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையை வாழ்ந்தால் என்ன ஒரு இந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் வாழ்வோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் அப்படியே செம்மையாக இருக்குது. பாத்ரூம்லாம் செம்மையாக இருக்குது, கிச்சன் செம்மையாக இருக்குது. பர்சனலி எனக்கு வந்து டாக்னா கொஞ்சம் பயம். இதுல வேற என்னன்னா, நாங்க யூகேல பார்த்த டாக் எதுவுமே குட்டியோட டாகே கிடையாது. எல்லாமே பெருசு பெருசா பெருசா இருந்துச்சு. அண்ட் இங்க இருந்தது இண்டிகோ இஸ் பேசிக்கலி டால்மேஷன், அந்த பிரீட் பேர் டால்மேஷன். ஐ கான்டாக்ட் கொடுத்தேன், நான் இப்படி நிற்கிறேன், இண்டிகோ நிற்குது, நான் இப்படி பார்க்குறேன், அது அப்படி பார்க்குது. அப்புறம் இண்டிகோ அப்படியே ஓரமாக போயிடுச்சு, நான் அப்படியே ஓரமாக ரெஸ்ட் பக்கம் போயிட்டேன். ஏய் ஆசை நான் சொல்ல லிவிங்னு சொல்லிட்டு. ஸோ காலைல ஏஞ்சிட்டு நாங்கள் அங்கே வந்து நூடுல்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அந்த கிச்சனில். முதல் நாள் ஈவினிங்கே போனதுனால நூடுல்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். ஸோ காலைல கொஞ்சம் மணியும் சேவாச்சு, அதே சமயம் அந்த ஆக்சுவல் ரொமான்டிசைசிங் லைஃப் ரொமான்டிசைசிங் ஃபீல்ஸ் அழகாக ஒரு அப்ராடில் ஒரு கண்ட்ரியில் நூடுல்ஸ் பண்ணி 2 பேரும் சாப்பிட்டோம் அந்த கிச்சனில். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ட்ரென்ச் கோட்லாம் போட்டுட்டு ஷாப்பிங் போனோம். ஓகே, ஐயோ இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது, நான் சொல்லவா? இந்த பூட்ஸ் இருக்குல்ல, இந்த லாங் பூட்ஸ். எனக்கு வந்து நான் அந்த டைமில் படிக்கும் போது எனக்கு அந்த லாங் பூட்ஸ் போகணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா எல்லாருமே ரொம்ப செம்ம ஃபேஷன் சென்ஸாக செம்ம ஸ்டைலிஷாக அப்படி வரும்போது நம்மளும் இந்த மாதிரி லாங் பூட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் அப்படியே ஸ்டூடெண்ட் ஆகிட்டு போயிட்டேன். போய் ரீச் ஆகிட்டு பார்த்தா 40 பவுன் அந்த மாதிரி இருக்குது. அந்த டைமில் 40 பவுன் செலவு பண்ணி லாங் பூட்ஸ் வாங்கணுமா 2019ல. இன்னொன்று வந்து அந்த ஆங்கிள் பூட்ஸ் வந்து 10 பவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு நடந்தா போதும், 45 பவுண்ட் கொடுத்து ஸ்டைலுக்காக வாங்கணுமா, அந்த டைம்ல எனக்கு அது நெசசிட்டியா ஃபீல் ஆகல. குட்டி ஆங்கிள் பூட்ஸ் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பட் ஆனாலும் அந்த மைண்ட் ஃபுல்லா அங்கே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ப்ராடக்ட் மேல அவ்வளோ ஒரு கிரேஸோ இல்லை ரொம்ப நாளாக மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்னா அது வந்து லாங் பூட்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் நான் அந்த குட்டி பூட்ஸ்லேயே சமாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் ஜெர்மன் ஃப்ரெண்ட் வந்து ஒரு நாள் கூட்டிகிட்டு போனா ஷாப்பிங்க்கு. கூப்பிட்டு அவள் லாங் பூட்ஸ் வாங்கணும் தான் போறா, அதுக்கு என்னை கூட்டிகிட்டு வர போனாலா. எனக்கு அந்த டைம்லேயே வந்து எனக்கு அவள் செலக்ட் பண்ணி கொடுக்குறது, இது பிடிக்குதா இது பிடிக்குதா இது பிடிக்குதான்னு சொல்லிட்டு அவளுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கறதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளவோ சான்சஸ் கிடச்சிது. பட் ஆனாலும் எனக்கு ஒரு வாட்டியும் இல்லை எனக்கு யூகேல போய் வாங்கணும், ஒரு நாள் நம்ம யூகே போவாங்க, இல்லை ஒரு நாள் பாரிஸ் போவோம், சம்வேர் அப்ராட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் அங்கங்கே இருந்துச்சு. இட்ஸ் நாட் லைக் ஃபர்ஸ்ட் தாட், பட் இருந்துச்சு. ஓகே, கரெக்டாக எனக்கு யூகே கிளம்புறோம் எனக்கு ஒரு செகண்ட் தோணுச்சு. அப்புறம் இல்லை நம்மளுக்கு அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எனக்கு டோட்டலாக மறந்துச்சு தட் இட் வாஸ் சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு. சம்மர் வரப்போகிறதுன்றதுனால சம்மர் கலெக்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. வின்டர் கலெக்ஷன் எல்லாமே உள்ளே வச்சுட்டான். போன ஒரு ஊர்லேயும் லண்டன், லேக் டிஸ்ட்ரிக்ட் எல்லா ஊர்லேயும் லாங் பூட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சு போகாத கடை எதுவுமே இல்லை. லாங் பூட்ஸ் தேடி எந்த கடை பார்த்தாலும் அங்கே போய் லாங் பூட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் எனக்கு என்ன அங்கே வாங்கணும் அப்படின்றது மைண்ட் செட் ஆயிடுச்சு. அதுவும் மெயினாக எடின்பர்க், ஸ்காட்லாண்ட் அந்த இதில் நிறையவே இருக்கும்ல. அப்படி போனால் அங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஒரு கடையாக போயிட்டு இல்லை we don't have சொல்லிட்டு கடைசியில் ஒரே ஒரு கடையில் இருந்தது. ஒரே ஒரு கடையில் ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. அந்த ஒரு பீஸ் வந்து 100 பவுண்டுன்னு சொன்னோன்னே ராஜா வேணாம் ராஜா எனக்கு வேணாம் 100 பவுண்ட்லாம் கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்போ ராஜா வந்து எனக்கு ஒரு 15 நிமிஷம் பெப்டாக் கொடுத்தான். செமையான பெப்டாக். எதுக்கு தீப்ஸ் என்ன பண்ணுற, எதுக்காக நீ வந்து சம்பாதிக்கிற, எதுக்காக நீ ஒர்க் பண்ணுற, உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீ பண்ணலன்னா அப்புறம் எப்படி, இன்னும் சரியான பெப்டாக். தீப்ஸ் நீ 2019 பற்றி பேசுகிற, இப்போ 2026 ஆப்வியஸ்லி ரேட் ஏறி இருக்கும். நீ அப்படி யோசிக்காத, உனக்கு ரொம்ப நாள் பிடிச்ச உன்னோட எங்கர் வெர்ஷனுக்காக நீ அதை பண்ணுறேன்னு நினச்சிக்கோன்னு சொல்லி என்னை அங்கே லாக் பண்ணிட்டான். அங்கே லாக் பண்ணோன்னே எனக்கு வந்து அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் எதுவும் தோணல. அவன் சொல்ல அப்படியே நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சு எனக்கு அதில் கண்ணாடியில் பார்த்தா எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி உள்ளேருந்து ஒரு சந்தோஷம், ஒரு செம்ம ஹாப்பினஸ். அப்போ நான் ஆக்சுவலி சொன்னேன், இப்போ எனக்காக பண்ணிக்கிறதுன்னு ஒன்று, பட் டு ஹாவ் சம்ஒன் ஹூ ஈக்குவலி சியர்ஸ் யூ அப் டு கெட் சம்திங் தட் யூ டிசர்வ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஒரு ஹாப்பியாக வாங்கணும்னு தோணல. இல்லை அவன் திட்டுவானா இது பண்ணுவானான்னு யோசிக்கிறத விட ஒருத்தவங்க நீ வாங்கிக்கோ, நீ அதை டிசர்வ் பண்ணுற அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும். அது மாதிரி எனக்கு வந்து அவன் எனக்கு பூட்ஸ் வாங்கி கொடுத்தான். இல்லை நான் தான் வாங்கிட்டேன். பூட்ஸ் வந்து அவளுக்காக வந்து அவள் பூட்ஸ் வாங்கிட்டான். எஸ், நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து எடின்ப்ரா சுற்றி பார்க்க போனோம். எடின்ப்ராவில் லிட்டலாக அங்கே என்னெல்லாம் ஃபேமஸாக இருக்கோ டக்குன்னு சாட்ஜிபியில் போட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த எல்லாமே போனோம். அந்த எல்லா பிளேஸோட லொக்கேஷன்ஸ் தான் பார்த்தீங்கனாலே செம்ம ட்ரீமியாக இருக்கும் பாருங்க. பேசிக்கலி அதுக்கப்புறம் பூட்ஸ் வாங்கிட்டு நாங்கள் சுற்ற ஆரம்பித்தோம். ஓகே, சுற்ற ஆரம்பித்தப்போ இதெல்லாம் இந்த விக்டோரியா ஸ்ட்ரீட்டு அப்படி லிட்டலாக இது ஒரு பார்க்கிங் ஏரியாவே இப்படி இருந்துச்சு. ஒரு மாதிரி செமையாக மேட்ரு என்னன்னா, இந்த ஊரில் வந்து ஸ்கை ஸ்கேப்பர்ஸே இருக்காதான். டு கீப் தட் விண்டேஜ் திங் அலைவ், டு கீப் தேர் ஹிஸ்ட்ரி அலைவ். அவங்க வந்து இப்போ வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே எதுவுமே இருக்காது. இது லைக் ஆல் கேசல்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு ஸ்டோரி இருக்கு. ஓகே, ஆக்சுவலி அங்கே இருக்க வீடு எல்லாமே ஒரே மாதிரி வீடு கேசல் எல்லாமே அந்த மாதிரி ஒரு வைப்ல தான் இருக்கும். ஸோ அதனால அது எதுவுமே இருக்காது. இது வந்து எடின்பர்க் கேசல். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே நடந்து போகும்போது கிராசிங்கில் எடுத்தது. ஓகே, எனக்கு இது மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக பிடிச்சி எனக்கு ஒரு மாதிரி ஆஹா நிஜமாவே நம்ம வந்து ஃபாரின் வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று என்ன, நாங்கள் பிளான் பண்ணிலாம் இந்த சேம் டு சேம் கலரெல்லாம் போடல, அது ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிருச்சு.
இது நாங்கள் 2 பேரும் எடுத்தது. எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே ஏன்னா நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டே அப்படியே போனோமா, ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ராஜா வந்து எடின்பர்க் கேசல் எடுத்தது. எனக்கு ஏன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அவன் ஒரு மாதிரி சிரிச்சு எடுத்திருப்பானா அந்த கேண்டில், அதனால தான் நான் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணும்போது இந்த ஃபோட்டோ நான் எடுத்திருப்பேன். ஒரு மாதிரி குழந்தைத்தனம் தெரியும் அந்த ஃபோட்டோவில். நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருந்துச்சு அங்கே போனோம்ல. என்னடா இந்த இந்த இடம்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேச வரல அந்த மாதிரி, என்னடா இந்த இடம் இப்படிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உலகத்தில் இன்னும் நிறைய இருக்கிறாச்சா. அப்புறம் எடின்பர்க் கேசல் போனோம். அப்புறம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால் வெளியே நின்றுக்கிட்டு என்னெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர முடியுமோ எடுத்தோம். அதுக்கப்புறம் ராஜாவை வந்து யூகே ஃப்ளாகுக்கு முன்னாடி இதை வந்து நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா, என்னோட பழைய யூகே ஃபோட்டோ இருக்க நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது வந்து அந்த யூகே ஃப்ளாக்காக ஒரு ஹூடி பிராண்ட்காக நான் எடுத்திருப்பேன். எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் இன் டர்ம்ஸ் ஆஃப் கரியர். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பண்ண பிராண்ட் கொலாபோட ஃபோட்டோ அது. அதில் பின்னாடி அந்த யூகே ஃப்ளாகோட இருக்கும். ஸோ எனக்கு ராஜா வந்து அந்த யூகே ஃப்ளாகோட பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. அதனால இந்த ஃபோட்டோ பின்னாடி நீ இவ்வளோ ஸ்டோரி வச்சிருக்கியாடி. அதுக்கப்புறம் இது நான் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். ஒரு மாதிரி எப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்டாக ஃபீல் ஆச்சு. அதனால அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த ப்ரீஸ் காற்றுல அந்த ஃபோட்டோ எடுத்தேன் அந்த கேசல் முன்னாடி. எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க யாரும் இல்லை, அதனால எல்லாமே செல்ஃபியாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் கிளம்பி அங்கே ஆல்பைன் கோஸ்டர்னு ஒன்று ரீல்ஸில் பார்த்தோம். ரீல்ஸில் பார்த்துட்டு சரி ஓகே ஆல்பைன் கோஸ்டர் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ரொம்ப தூரம் போயிட்டோம். அவர் போனதுக்கப்புறம் தான் அந்த ரோலர் கோஸ்டரில் அந்த மவுண்டனை சுற்றி ஒரு ரோலர் இருந்துச்சு. லிட்டரல் அங்கேயுமே செம குளிராக இருந்துச்சு, செம சில்லுன்னு இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ரைடு மாதிரி அது நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஸோ எப்போல்லாம் ஸ்பீட் பண்ண எப்போல்லாம் ஸ்லோ பண்ணமோ பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் அங்கே வந்து ஹாப்பி ஆனிவர்சரி லவ் யூலாம் சொல்லிக்கிட்டோம். ஏன்னா இன்னும் 1 டேல இந்த ஆனிவர்சரி அது வரப்போகுது. அங்கே தான் நம்ம இந்த டான்ஸ் ஆடினோம். அடடா நான் கவிஞன் அழகியே மேரி மீ. அது பக்கத்தில் ஒரு கார்டன் தீப்ஸ் கொரியோவில். அப்புறம் அங்கேருந்து பார்த்தா அது லிட்டரலாக அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் எடின்பர்க். அங்கே வந்து கேப் கிடைக்கலன்னு சொல்லிட்டான். ஸோ டக்குன்னு வந்து எனக்கு ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே, நான் ஸ்டூடெண்ட் இருக்கும்போது பஸ்ஸில் தான் நான் போயிட்டு இருந்தேன். பட் நான் இங்கே சுற்றிட்டு இருந்ததுனால ஒன்லி கேப் அண்ட் ட்ரெயின்ஸ் அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். லக்கிலி அன்றைக்கி வந்து ஒரு வழியே இல்லாமல் பஸ்ஸு மட்டும் தான் போயானான்னு இருந்துச்சு. கரெக்டாக ஒரு பஸ் இருந்துச்சு, நாங்கள் பஸ்ஸில் உட்காந்தோம். ஸோ எனக்கு வந்து அழகாக அமைஞ்சிச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் எல்லா மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் போயிட்டோம்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு சாரி அந்த ஏர்பிஎன்பிக்கு போயிட்டு வீடு தான் எனக்கு அது மாதிரி செம ஹோம்லி ஃபீலாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த இடமே. ஹோம்லி ஃபீல்ன்றதுனால ஆப்வியஸ்லி எனக்கு நைட்டி போட்டு ஜாலியாக வந்து குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து இவன் பீட்சா ஆர்டர் பண்ணி ரூம்லேயே சாப்பிட்லாம், ஒரு மாதிரி வீட்லேயே சாப்பிட்லாம், ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால். ஸோ எனக்கு என்னென்னா எடின்பர்க்னால யூஸ்வலாக நம்மளும் எனக்கு தெரில, நான் சொல்கிறேன், நான் ஒரு வாட்டி எனக்கு க்ரஷ் மாறிட்டே தானே இருக்கும். நம்மளுக்கு க்ரஷ் ஒரு க்ரஷ் போதும் நம்ம ஃபாரினில் அவங்கள இமேஜின் பண்ணியிருப்போம்ல, ஃபாரினில் நம்மளும் நம்ம க்ரஷ்ஷாக இருக்கிற மாதிரிலாம் இமேஜின் பண்ணியிருப்போம். பட் ஐ குடன்ட் பிலீவ் தட் மை ஃபாரெவர் க்ரஷ் அவங்க நான் வந்து இண்டிகோன்றேன் எடின்பர்க் போயிருக்கேன். அதனால நான் வந்து ஸ்டோரி போடும்போது மீ அண்ட் மை க்ரஷ் இன் எடின்பர்க் அப்படின்னு சொல்லி போட்டேன். எனக்கு அந்த ஸ்டோரி பார்த்தோன்னே தீப்ஸ் நாங்கள் உட்காந்துருக்கோம் ஆஃபீஸில் இன்னொரு ரூமில் ஸ்டோரி பார்த்து இது குதிச்சுட்டு லிட்ரலாக க்ரஷ்ன்னு போட்டேன். ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கிரிஞ்சியாக பேச மாட்டேன், இவன் தான் பேசுவான். அதனால அவனுக்குமே ஹாப்பி ஆயிடுச்சா எனக்கு. ஆனால் அவ்வளோ எடின்பர்க் போயிட்டு அவ்வளோ அழகான பிளேசஸ் போனாலும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தது காலைல நூடுல்ஸ் சாப்பிட்டது, நைட்டு பீஸா சாப்பிட்டது, நைட்டி போட்டு பீஸா சாப்பிட்டது. தெரில, அது ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்துச்சு. மோர் தென் டூரிஸ்ட் ஆர் எனிதிங், இட் ஃபெல்ட் வெரி பர்சனல். Chapter 3 comes to an end. Let's go to Chapter 4, Manchester. ஸோ மேன்செஸ்டரில் என்னென்னா என் கசினும் ஃபியான்சியும் வந்து மேன்செஸ்டரில் தான் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்கு இவளுக்கு தான் அடுத்த வாரம் கல்யாணம். அந்த கண்டென்ட்லாம் பார்ப்பீங்க. நான் வந்து விளாக்லாம் போடுறோம். மதுரைக்கு வரோம். ஓகே, மதுரையில் யாருன்னா இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் மேன்செஸ்டரில் போயிட்டு அவங்கள மீட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு ஒரு இந்தியன் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. திஸ் அண்ட் தட் அப்படின்னு ஒரு கடை. டூரிசமில் அது ஒரு மெயின் இதெல்லாம் சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து மேன்செஸ்டர் போனது ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான். திருப்பி அந்த விஷயம் வந்து நான் மிஸ் பண்ணேன். அதை நான் வந்து டிக் பண்ணணும். நீ வந்து தீப்ஸ் வந்து 2019 இருக்கும்போது மிஸ் பண்ணா போகாமல், அதனால இப்போ போயிட்டு அதை டிக் பண்ணணுன்றதுக்காக அந்த ஒரே ஒரு இடத்துக்காக மட்டும் மேன்செஸ்டர் போனோம். மேன்செஸ்டர் ஓல்ட் ட்ராஃபோர்ட் ஸ்டேடியம் செம்மையாக இருந்தது. செம்ம ஆரா. நம்ம ஊரில் ஆப்வியஸ்லி கிரிக்கெட் வந்து கிரேஸ், பட் ஃபுட்பாலுக்குன்னு தனி கிரவுண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் பார்த்ததில்ல, இருக்கான்றது கூட எனக்கு தெரியாது. பட் ஆனால் மேன்செஸ்டர் ஸ்டேடியம் போனாங்க, அவ்வளோ லெகசி இருக்குது. அந்த வின் பண்ண கப்ஸ் அந்த மியூசியம்ல சொல்லும் போதே புல்லரிது. அந்த அளவு ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போனது. எனக்கு ஏன்னா கிரிக்கெட் அளவுக்கு எனக்கு ஃபுட்பாலில் கிரேஸ் இல்லை. பட் நான் யூகே போயிருந்த போது நான் லிட்டலாக ஷெஃபீல்ட் ஸ்டேடியம்க்கு பக்கத்தில் தான் எங்கள்
எங்கள் வீடு இருக்கும். ஸோ ஒரு ஒரு வாட்டியும் அந்த கிரேஸு, அந்த கத்து சத்தம், மேட்ச் அப்போ அவ்வளோ சத்தம் வரும். ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி இன்வாலண்ட்ரியாகவே எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இன்வாலண்ட்ரியாகவே எனக்கு அது போகணும். அப்போ இதுவே எப்படி இருக்குன்னா ஓல்ட் ட்ராஃபோர்ட் ஸ்டேடியம் எப்படி இருக்கும், ஓல்ட் ட்ராஃபோர்ட் ஸ்டேடியமுக்கு ஒரு லெகசி, ஒரு ஹிஸ்ட்ரிலாம் இருக்கு. ஓகே, ஸோ நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அஜு கிட்ட பேசணும். அஜு வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஸோ அஜு வந்து பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி அவங்க ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் போகும்போது பிளேயர்ஸ் எல்லாமே இறந்துட்டாங்க, ஃப்ளைட் கிராஷ் ஆகி இறந்துட்டாங்க. ஸோ டு அகெயின் பில்ட் தட் லெகசி, டு அகெயின் பில்ட் தட் ஃபார்ம், அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால அந்த ஸ்ட்ராஃபோர்ட் ஸ்டேடியம் பேரே வந்து தியேட்டர் ஆஃப் ட்ரீம்ஸ். ஸோ பேசிக்லி தே ரோஸ் ஃப்ரம் தி ஆஷஸ். அதுதான் வந்து அதோட ஸ்டோரி. அவங்க இதுக்கு போகும்போது அவங்க இருக்கிற ட்ரெஸ்ஸிங் ரூம், அவங்க போகிற ஸ்டேடியம், அவங்க எப்படி உள்ள என்ட்ரி அதெல்லாம் அல்டி எப்படி என்ட்ரி ஆவாங்க, அந்த மியூசிக்லாம் போட்டுட்டு. அந்த கோச் தான் யூஸ்வலாக கோச்சஸ் பிளேயர்ஸ் வந்து ஒரு மாதிரி அவங்க பாட்டு கத்திக்கிட்டே அவங்களோட ஒரு தீம் மாதிரி இருக்கும்ல, அது பண்ணிட்டே தானே வருவாங்க. ஸோ அதே மாதிரி எங்களை நிற்க வச்சு அதே மாதிரி ஒரு வைப் கொடுத்து செம்ம கூஸ் பம்ப்ஸ். அண்ட் பேசிக்லி பிகாஸ் வி வர் இன்டு ஸ்போர்ட்ஸ்னோ, அது எனக்கு ஒரு மாதிரி செமையா இருந்தது. இது வந்து ராஜா, இதுதான் அந்த இடம், பிளேயர்ஸ் என்டர் ஆகிற இடம். கிரவுண்டுக்கு வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து என்ட்ரி ஆகிற இடம். லிட்டரலாக ஃபுட்பால் ஃபேன்ஸ்லாம் இங்கே போனாங்கன்னா ஐ லிட்டரலி ஹர்ட் தோஸ் ஸ்டோரிஸ். போயிட்டு அந்த கிரவுண்டை கிஸ் பண்ணிட்டு பிறந்ததுக்குலாம் வருவாங்க. நான் தொட்டு பார்த்துட்டு வந்தோம். இது வந்து நாங்கள் அங்கே எடுத்தது லாவியை தான் எடுக்க சொன்னோம். லாவின்றது என் கசின். ஸோ அவளை ஃபோட்டோ எடுக்க சொன்னோம். செமையாக்கா, நல்லாக்கா. நான் ராஜா லாவி ஸ்டேடியம்க்கு வெளியே எடுத்த செல்ஃபி இப்படிலாம் எடுத்துட்டு அப்புறம் அன்றைக்கி நைட்டு போயிட்டு நாங்கள் திருப்பியும் கொஞ்சம் நாள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நல்லா கார்ன் சாப்பிட்டு நல்லா கார்ன்லாம் ஊட்டி விட்டு அப்புறம் திருப்பியும் வீட்டுக்கு வந்து லைட்டாக சாப்பிட்டு ரூமில் தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் 21st of May நாங்கள் போய் ஷெஃபீல்டில் இறங்குறோம். So Sheffield is chapter 5. Meeting the girl I used to be. Meeting the old Deepika. ஸோ ஷெஃபீல்ட் போயிட்டு எடுத்த மொதல் ஃபோட்டோ இதுதான். வெல்கம் டு ஷெஃபீல்ட் ஸ்டேஷன். நான் எப்பவுமே போகிற ஸ்டேஷன். ஸோ அது உள்ளே போனோடனே ஸோ ஸ்பீக்கிங் நாஸ்டால்ஜிக். எவ்வளோ ஷெஃபீல்டை பற்றி சொல்லியிருக்கான்னா எனக்கு அந்த இடத்துல போனோன்னே ஏதோ எனக்கு ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிச்சு. ஓ இதான் இங்கே தான் இந்த ஸ்டேஷன் தான், இங்கே தான் பார்த்த ரோடு யூனிவர்சிட்டிப்பா அப்படின்றது எனக்கு அவ்வளோ சொல்லியிருக்கா. எனக்கு அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. இதுதான் அந்த மேலே போகிற ரோடா, இதுதான் வந்து இங்கேருந்து தான் இப்படி போவியா, இதுதான் ஆஷிஷ் ஷேட்டா படித்த யூனிவர்சிட்டியா அப்படின்ற மாதிரிலாம். நாங்கள் போய் இறங்கினோடனே 3 பேருக்கு வீடியோ கால் பண்ணிட்டேன். ஆஷிஷ் ஷேட்டா, அந்த ஷேட்டா, கண்ணனுக்கு. அவர் 3 பேர் வீடியோ கால். அவங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம். அதான் வி ஆல் லிவ் டுகெதர்ல. ஸோ அந்த ஊரை வந்து அவங்களும் அப்படியே வீடியோ காலில் பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அவங்கள்ட்டே அந்த பில்டிங் டாடே இந்த பில்டிங் டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வந்தாங்க. ஷெஃபீல்டில் சுற்றி பார்க்க எதுவும் இல்லை. ஸோ த ஹோல் பிளான் வாஸ் டு லிட்ரலி ரீவிசிட் மை பாஸ்ட். வேறு எதுவுமே இல்லை. ராஜாவை நான் இருந்த இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆசை, ஒரு ஆட்டோகிராஃப் படத்தில் வர மாதிரி. ஸோ அப்படி போயிட்டு நாங்கள் கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு போனது என் டிபார்ட்மெண்ட் பில்டிங். ஃபர்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் கம்யூனிகேஷன் சயின்சஸ்னு இருந்துச்சு. இப்போ தேவ் சேஞ்ச் டு ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹேட் திஸ் சர்டிஃபிகேட் இஷ்யூஸ். ஸோ அதுவும் அப்படியே சைடாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் சர்டிஃபிகேட் இஷ்யூ பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே நடந்தா கேம்பஸ் கூட்டிகிட்டு போனேன். அவன் கேம்பஸ் கூட்டிகிட்டு போனேன். ராஜா இந்த மாதிரிலாம் கேம்பஸ் இருந்தால் நான்லாம் காலேஜ் கட்டே அடிக்க மாட்டேனால எப்போவுமே காலேஜ் வருவேன்னு சொல்லி சொன்னேன் அவகிட்ட. பாருங்க கேம்பஸில் ஒரு பார்க்கில் நானும் தீப்ஸ் எடுத்தோம். இந்த பார்க்கில் தான் நாங்கள் யூஸ்வலாக வந்து கிளாஸ் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா வந்து கிளாஸ்மேட்ஸாக உட்காருவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் இருந்த வீடு, நானு ஆஷிஷ் சேட்டா, அந்த சேட்டா எல்லாமே இருந்த வீடு. ஸோ லிட்டலாக ஆளுக்கு ஒரு ரூம் இருக்கும். ஸோ எனக்கு அங்கே போயிட்டு அந்த ரோடு இது ஷார்லட் ரோடு, இங்கே தான் எங்கள் வீடு இருந்துச்சு. நான் லிட்டலாக எனக்கு என்ன வீடை தட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தட்டிட்டேன். போயிட்டா எனக்கு தீப்ஸ் என்ன தீப்ஸ் போன்ற யாருன்னா இருப்பாங்க டீப்னு பரவாயில்ல ஒரு வாட்டி கேட்டு உள்ளே போய் பார்த்துட்டு மட்டும் வந்தாரு சொல்லிட்டு நாக் பண்ணா. லிட்டல் நாக் பண்ணா. அங்கே ரெனோவேஷன் போயிட்டு இருந்ததுனால யாரும் இல்லை. பட் ஆனால் அதோட பழைய ஃபோட்டோ இது எல்லாமே இருந்துச்சு. திருப்பி அங்கேயும் வீடியோ கால் பண்ணி ரொம்ப நேரமாக பழைய கதைலாம் பேசிக்கிட்டு லிட்டலாக ஐ கேன் தீப்ஸ் ஃபேஸில் அவங்க வீடியோ காலில் பேசுவோம். அவங்க ஃபேஸில் எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ மெமரிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது. அவள் வந்து இங்கே இந்த வீடு அங்கே அங்கே தானே ஆப்போசிட்டில் ரோஸ்ன்னு யாரும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட். நான் இங்கேருந்து இங்கே சாம்பார்லாம் எடுத்துகிட்டு ஓடுவேன். ஆக்சுவலி ஒரு வீடியோவும் இருக்குது. நான் இங்கேருந்து இங்கே சாம்பார் எடுத்துகிட்டு வரேன், நீ சாம்பார் எடுத்துகிட்டு வர மாதிரி எடுத்துகிட்டு வர, நீ வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது யூனிவர்சிட்டி கிட்ட அட்மின் பிளாக் ஓகே. இது வந்து நாங்கள் ரீக்ரியேட் பண்ணோம். ஒரு ஃபோட்டோ வந்து இதே மாதிரி நான் எடுத்திருப்பேன், அதை நான் அட்டாச் பண்ணேன். அதை வந்து இந்த ஃபோட்டோ ரீக்ரியேட் பண்ணோம். நாங்கள் இங்கே இருக்கும் போது இந்தியாவில் 12 மணி ஆயிடுச்சு, விச் இஸ் பேசிக்கலி அவர் ஆனிவர்சரி. எங்கள் ஆனிவர்சரி ஈவ் வந்து ஆக்சுவலி ஷெஃபீல்டில் கொண்டாடணுன்ட்டு ஒரு பிளான்லாம் இல்லை, எல்லாம் அமைஞ்சது. தட் ஐ ஹேட் டு செலிப்ரேட் மை ஆனிவர்சரி ஈவ் இன் ஷெஃபீல்ட். ஏன்னா நாங்கள் எந்த ஐட்லையுமே போடல இதுக்கப்புறம் அதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவாக அமைஞ்சிச்சு. கரெக்டாக அந்த ஃப்ளோவில் போனோம். யூனிவர்சிட்டி கிட்ட இருந்தேன். இந்தியாவில்
12 மணி ஆகும்போது ஹாப்பி ஹாப்பி ஆனிவர்சரி. நீ வந்து பரவாயில்ல தீப்ஸ் யூகேல கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை யூனிவர்சிட்டி முன்னாடி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். அப்புறம் இங்கே மட்டும் கிஸ் வாங்கிக்கிட்டேன். அதனால அதெல்லாம் 12 மணிக்கு நாங்கள் ஆனிவர்சரி இங்கே கொண்டாடணும். இது வந்து எங்கள் ஸ்டூடெண்ட் யூனியன், அதான் இந்த அட்மின் பிளாக் முன்னாடி நான் எடுத்த ஃபோட்டோ. ராஜா எல்லாத்தையும் நில்லு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தான். லிட்டரலாக நான் வந்து அந்த ஃபேமிலி பிஹேவியரில் பேரண்ட் பிஹேவியர் பண்ணுறது. தீப்ஸ் இங்கே வா இங்கே யூனிவர்சிட்டி இருக்குது, இங்கே. அப்புறம் இது ஸ்பெஷலி தான் என்னோட ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு. இதில் வந்து நான் ராஜா ஸ்டூடெண்ட் ஐடி கார்டோட லிட்டரலி இட் வாஸ் லைக் ஹை ஸ்கூல் ஸ்வீட் ஆர்ட் என்னோட காலேஜ் லவரோட இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்னெல்லாம் ஃபோட்டோ ஃபேண்டசி இருந்துச்சோ எல்லாத்தையும் தீர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ், நான் ஒர்க் பண்ண கேஎஃப்சி, நான் ஒர்க் பண்ண ரெஸ்டாரண்ட் எல்லாத்துக்குமே போயிட்டு, நான் வந்து கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்பேன். ஓகே, ஸோ க்ளீன் பண்ணும்போது அந்த இதெல்லாம் இருக்கும். அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு, எப்படி க்ளீன் பண்ணும் அப்படி இப்படின்னு இருக்கு. நைட் ஆனா 10 மணிக்கு எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு சேரை மேலே ஸ்டாக் அப் பண்ணிட்டு 2 ஃப்ளோர் க்ளீன் பண்ணும். ஸோ க்ளீன் பண்ணும்போது நான் ஒரு மாதிரி க்ளவுஸ் போட்டிருக்கணும். அப்புறம் நான் நீடில்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அந்த நீடில்ஸ் வந்து அந்த எஃப்ஐஆர் ரெக்கார்ட்னு ஒன்று இருக்கும். அந்த எஃப்ஐஆர் ரெக்கார்ட் நான் எவ்வளோ நீடில்ஸ் கண்டுபிடிக்கிறேன், இது எல்லாமே எனக்கு வந்து சொல்லி கொடுத்தது ஆனான்ற ஒருத்தவங்க. என்னை வேலைக்கு எடுத்தது அனீசான்றவங்க. நான் அனீசாவை தேடி தான் போனேன், பட் அனீசா வந்து அங்கே இல்லை. பார்த்தா ஆனா இருந்தாங்க. ஆனா எனக்கு பார்த்தோன்னே வந்து அவங்களுக்கு தெரியல என்னைய. அதுக்கப்புறம் தீபிகா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஹக் பண்ணிட்டு how come you are here அப்படிலாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் இது மாதிரி ஹுடா பியூட்டிக்காக வந்திருக்கேன்னே. அவங்களுக்கு அவங்க மூஞ்சி அவ்வளோ சந்தோஷம். ஓகேயா, சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும்போது நான் ராஜா வந்து இட்ஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு வந்து oh my god really அப்படின்னு சொல்லிட்டு என்னை தனியாக அப்படி கையை பிடிச்சிக்கிட்டே she was like I'm so happy for you, you moved on to a very better lifestyle, I'm so happy for you, you moved on அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆப்வியஸ்லி ஆமா, அந்த அளவுக்கு ஹசில் நான் பண்றது கிடையாது. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் அழகா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அழகா ஒரு கரியர் தேடிக்கிட்டேன் அப்படின்ற போது she was so happy for me. எனக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து அவங்க பண்ண மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஒரு பாப்கார்ன் சிக்கன் மட்டும் லைட்டா ஆர்டர் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சேன். அப்புறம் அவங்க பார்த்தா பாப்கார்ன் சிக்கனோட சேர்த்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஜூஸ், நக்கட்ஸ்ன்னு எல்லாமே போட்டு கொடுத்தாங்க. எனக்கு ஏன்னா அந்த இடத்துல அவங்க ஒரு வெயிட்ரஸா இருக்காங்க, அவங்களால என்ன பண்ண முடியுமோ அது பண்ணாங்க. அது அவ்வளோ அழகா இருந்துச்சு. அப்போ நாங்கள் அங்கேருந்து போயிட்டு மாவேலி போனோம். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்னா அது வந்து மாவேலி தான். நிஜமாக சொல்கிறேன். அங்கே தான் நம்ம டீப்ஸ் வந்து இந்த ஃபோட்டோ, பழைய ஃபோட்டோ நீங்கள் எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்கன்னா அதில் இருந்து அதான் என்னோட ஃபர்ஸ்ட் எவர் பார்ட் டைம் ஜாப். எனக்கு அதனால தான் இந்த ஃபேமிலி எல்லாமே கிடச்சிது சம்ஹவ், அந்த ஒரு கான்டாக்ட்ஸ் என் மூலியமாக தான். பிகாஸ் இட் இஸ் மலையாளி ஓனர். நல்லா ரோப்லாம் வாங்கி செரியன் கிட்டேருந்து வாங்கி நான் எடுத்தேன். ஸோ செரியன் யாருன்னா, செரியன் இதுதான், இவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் கொடுத்தது. இவர் எங்கள் ஷெஃப். இவங்க 2 பேருமே மல்லூஸ். ஸோ எனக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட் போய் இன்டர்வியூ கேட்கும் போது நல்லா ஞாபகம் இருக்குது. செரியன் வந்து நீ என்ன தான் சொதப்பினாலும் ஐ திங்க் யூ ஹாவ் அ வெரி குட் ஸ்மைல், நீ ரொம்ப சோஷியல் ஸ்மைல் பண்ணுற, ரொம்ப பியூராக இருக்கும் ஸ்மைல், ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெயிட்ரஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஸ்மைல்னால என்னை வந்து அப்பாயிண்ட் பண்ணார். அப்புறம் நான் 6 மாதம் கிச்சனில் இருந்தேன், 6 மாதம் டெஸ்கில் இருந்தேன். ஸோ அதோட ஃபோட்டோஸ் தான் அது. 6 மாதம் ஆஃப் கிச்சன் அண்ட் 6 மாதம் ஆஃப் டெஸ்க்கு. ஸோ இங்கே தான் வந்து அந்த ஆர்டர் போடுற இதெல்லாம் இருக்கும், பியர் வேணும்னா பியர் ஃபில் பண்ணுறது இருக்கும், எல்லாமே நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஏன் அவன் மாவேலி ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எப்போ ரெஸ்டாரண்ட் போனாலும் எனக்கு தெரியும் உள்ளே என்ன நடக்கும், கிச்சன் என்ன நடக்கும், ஷெஃப்ஸ் எப்படி வந்து அதை அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் போவாங்க. நம்ம ஊரில் நம்ம ரெஸ்டாரண்ட் போனாலும் இல்லை வேறு எதுனா கண்ட்ரியில் ரெஸ்டாரண்ட் போனாலுமே அவளுக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறது பார்த்து அந்த மெமரிஸ்லாம் வரும். ஸோ சொல்லுவாள், நான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், நான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் விட அவங்க அதுதான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இந்த ப்ரொசீஜர் தெரியுன்றதுனால நான் எப்போ சாப்பிட்டாலும் அவங்க நான் பார்ப்பேன். இப்போ நான் சப்போஸ் சாப்பிட்றேன்னா என்ன அறியாமையே வந்து அந்த வேலையை நான் பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன். ஸோ தட் அவங்களுக்கு அந்த வேலை கம்மியாகும் அப்படின்ற மாதிரி. ஸோ தட் வாஸ் ஒன் ஃப்ரீக்கிங் ஸ்பெஷல் நைட். அண்ட் அப்படியே 12 மணி ஆச்சு. இவங்க கூட எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு கரெக்டாக 12 மணி ஆகும்போது நாங்கள் கிளம்பி ரோடுக்கு வந்து யூகேல இருக்க 12 மணிக்கு ரோடுக்கு வந்து ஹாப்பி ஆனிவர்சரி ஹேக் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுவும் வந்து ஷெஃபீல்டில் எனக்கு ஷெஃபீல்டில் நடக்கும் போது லிட்டரலாக ஒரு ரோட்லேயும் சொல்கிறேன், இதான் பஸ் ஸ்டேஷன், இதில் தான் நான் ஏறுவேன், இதில் தான் எனக்கு செகண்ட் ஹவுஸ் இருந்துச்சு, நான் செகண்ட் டைம் வரும்போது இங்கே தான் தங்கினேன், இங்கே தான் என் ஃபாரினர் அப்படின்னு பேசிக்கிட்டே வரேன். எனக்கு ஏன்னா ஒன் திங் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் தட் அதே இடத்துல நான் அழுதுருக்கேன், அதே இடத்துல க்ரைட் ஓவர் ஹார்ட் பிரேக் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட நான் அங்கே நடக்கிறேன்றது என்னால் ஒரு சிரிப்பாக இருந்துச்சு. என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் ஒரு கிரேட்ஃபுல்லாக இருந்துச்சு. இட் டிடன்ட் ஃபீல் லைக் a revenge or anything.
ஐ ஜஸ்ட் ஃபெல் லைக் லைஃப் ரொம்ப எவ்வளோ அழகா எவ்வளோ கைண்ட் ஆயிடுச்சு நம்ம கிட்ட, நம்மளுக்கு எவ்வளோ அழகா பண்ணி கொடுத்துருக்காரு கடவுள் சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஆனிவர்சரிலாம் முடிச்சு நாங்கள் போய் தூங்கும் போது தான் ரியலைஸே பண்றேன், அந்த ஷெஃபீல்ட் ஃபுல்லா நான் இவனை பேசவே விடல. இப்போ எப்படி நான் இவனை பேச விடாம இருக்கேன்? இல்ல இல்ல அந்த திங் இஸ், எனக்கு ஒரு மாதிரி ஆட்டோகிராஃப் படத்துல நம்ம இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் வந்துச்சு. தீப்ஸ் எனக்கு எல்லாமே சொல்லியிருக்கா, நான் இந்த ரோட்ல இப்படி நடந்திருக்கேன், அந்த ரோடு இப்படி ஹையா இருக்கும், அங்கதான் போனா லைப்ரரி இருக்கும்னு. ஸோ கரெக்டா நான் ரெக்கக்னைஸ் பண்ணேன். அதாவது இது வரைக்கும் போகாத நாடு போகாத ஊர்ல போயிட்டு தீப்ஸ் இதுதான் அந்த ரோடு கரெக்டா அப்படின்னு சொல்லி. ஸோ A to Z எங்கெல்லாம் இருந்தா எங்கெல்லாம் போயிருந்தாலும் எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்சுவலி ரொம்ப அவன் ஜாலியா கேட்டுட்டே இருந்துச்சு வந்தானா, பார்க்க. பட் எனக்கு நைட் தான் ரியலைஸே பண்றேன் நான் மட்டும் தான் நான் ஸ்டாப் பேசியிருக்கேன். அவன் ஜஸ்ட் நான் அப்படியே ஃபிளாஷ்பேக் எடுத்து பார்த்தா இப்படிதான் இருந்தான் ராஜா ஃபுல்லா. இதோ இப்ப எப்படி இருக்கானோ அப்படியே தான் இருந்தான். அதெல்லாம் யா ஸோ அடுத்த நாள் கிளம்பி எங்களோட ஆனிவர்சரி டேட் அதுதான் சாப்டர் 6 பேக் டு லண்டன் அண்ட் தி ஆனிவர்சரி ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். ஸோ பேசிக்லி என்னன்னா நான் ஃபர்ஸ்டே பிளான் போட்டேன், ஷெஃபீல்ட்ல நைட் செலிப்ரேட் பண்ணணும், பேக் டு லண்டன் தான். ஏன்னா நாங்கள் இன்னும் 2 நாள் கிளம்பணும். ஓகே ஸோ லாஸ்ட் 2 days லண்டன்ல செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலி ஆனிவர்சரி அன்னைக்கு நான் என்ன யோசிச்சிருந்தேன்னா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா போய் லேண்ட் ஆகிறோம், ராஜாவை கூட்டிட்டு க்ரூஸ் கூட்டிட்டு போகணும், அந்த லண்டனை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் க்ரூஸ் போயிருக்கேன், லண்டன் ஐ வந்து நான் போனதில்லை பிகாஸ் they usually say it's over hyped and all of it. பட் எனக்குனா இவனை வந்து அந்த லண்டன் ஐல கிரியேட் பண்ணா இவனுக்கு அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்ல. ஸோ இது எல்லாமே நான் சர்ப்ரைஸா பிளான் பண்ணிட்டேன். காலையில ஏஞ்சிக்கிறோம், யாரு கண்ணு வச்சாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சொதப்பல் வேலை சொதப்பல். காலைல பஸ்ஸுக்கு வந்து நாங்க சீக்கிரமா கிளம்பிட்டோம், ஆனா பஸ் ஸ்டாப் தெரியாம இங்க இருந்து சுத்தி 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 ஒருத்தவங்களா கேட்டு நாங்க அரை மணி நேரம் அலைஞ்சு அலைஞ்சு பார்த்தா நாங்க எங்க நின்னோமோ அதான் பஸ் ஸ்டாப். நாங்க லேட் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு பஸ்ல ஒரே சீட்டு கிடைக்கல, நான் வேற சீட்டு ராஜா வேற சீட்ல இருந்தோமா. அங்க ஒரு சண்டை வேற நடந்துச்சா. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து போயிட்டு நாங்க அங்க ரீச் ஆகும்போது 12 மணி ஆயிடுச்சா. அப்புறம் அங்க பார்த்தா நாங்க ரூம் புக் பண்ணது வந்து லிட்டரலா 1.5 hours அவேவா இருந்துச்சா. அப்புறம் அங்கேயும் போயிட்டு சரி ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்க போற வழியில எங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியாம போயிடுச்சு. அப்புறம் நான் திருப்பி அழ ஆரம்பிச்சிட்டேன்னா. ஸோ காலையிலேயே அந்த பஸ் கேஸ்ல கொஞ்சம் அழுதேன். திருப்பி மத்தியானம் வந்து எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நாங்க போனோம். யூஸ்வலா நாங்க எந்த Airbnb எந்த ஹோட்டல் போனாலும் 3 மணிக்கு செக்இனா இருந்தாலும் they'll give early check-in. இது வரைக்கும் லிட்டரலாக நாங்கள் மேரேஜ் ஆனதுலேருந்து எந்த ஹோட்டல் போயிருந்தாலுமே எந்த நாட்டில் போயிருந்தாலுமே சீக்கிரம் போயிட்டா அவங்க ஏர்லி செக்இன் கொடுத்துருக்காங்க, எப்பயுமே கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி ரிக்வஸ்ட் பண்ண வச்சு கொடுத்துருவாங்க. எனக்கு என்னன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு எனக்கு 3 மணிக்கு அங்கே போகணும். அதாவது க்ரூஸ் எனக்கு ஸ்லாட் 3 to 5 ஸ்லாட். அதாவது எனக்கு சர்ப்ரைஸாக புக் பண்ணியிருந்தா. ஸோ பேசிக்லி நாங்கள் எப்பவுமே ஏர்லி செக்இன் கொடுத்துருவாங்க. ஓகே அப்போ போய் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறோம், அவன் ஏர்லி செக்இன் கிடையாதுன்னு மூஞ்சாச்ச மாதிரி பேசுகிறான். எனக்கு அதுக்கப்புறம் நாங்கள் லிட்டர் லாபியில் உட்காந்துருக்கும் போது தான் ராஜா சொல்லுவேன், ராஜா நான் சர்ப்ரைஸ் புக் பண்ணது ராஜா, ஆனால் வந்து என்னால் பண்ண முடியல, எனக்கு பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா 3 மணிக்கு தான் கொடுப்பேன்றான். எனக்கு 3 மணிக்கு அங்கே க்ரூஸில் ஸ்லாட்டு. நான் நினச்சேன் 1 o'clock செக்இன் பண்ணிட்டு நான் 3 மணிக்கு அங்கே போயிடுவேன்ட்டு. இவன் 2 hours லாபிலே உட்காரு, நான் ரூம் கொடுக்க முடியாது, அவனும் ஒத்த காலம் நிற்கிறான். எனக்கு என்ன இன்னொரு ஒரு ரியாலிட்டி செக்னா, நாங்கள் வந்து ஹுடா பியூட்டியில் லண்டனில் இருந்தபோது அந்த மசானில் 7 star ஹோட்டல் நாங்கள் லிட்டரலாக இப்படி இந்த சூட் கேஸ் எப்படி எடுத்துட்டு போனா 7 பேர் இப்படி கோட் சூட் போட்டு அப்படியே சிவி ஆஃபீஸர்ஸ் மாதிரி மாமா let me help you அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு லக்ஸரி ட்ரீட்மெண்ட். ஓகே அடுத்த 2 நாளே எங்களுக்கு ரியாலிட்டி போட்டு அம்பிள் பண்ணி விட்டுச்சு லைஃப். இந்த லாஜிக் போறோம் 10 லக்கேஜ் எடுத்துட்டு போறோம், கண்டுக்கவே இல்லை. அட்லீஸ்ட் அந்த டோர்ல இருந்து ஒரு ஹெல்ப். நீ போ எங்க கைடு, எனக்கு எங்க போனோம்னு தெரியல, கைட் பண்ணுங்கன்னா உச்சு கொட்டுறா ஐயால யோசிக்கிட்டே 2 நாள் முன்னாடி தாண்டா ஸ்டார் ஹோட்டலில் இருந்தேன், என்னை ஏன்டா அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு தி ரியாலிட்டி ஆஃப் லைஃப். நாங்கள் போய் செக்இன் பண்ணிட்டு அவள் தான் ரூமில் போனேன், அழாமிச்சிட்டேன். ரூம் போகும்போதே 3 மணி அழாமிச்சிட்டேன். நான் ஏன் இன்னைக்கு சொதப்பரா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு க்ரை செஷனை முடித்தோம். சரி க்ரூஸ் போக முடியாது, அட்லீஸ்ட் லண்டன் ஐயாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்லி இந்த ஆல்பம்லேயே என்னன்னா வெட்டிங் ஆனிவர்சரி தான் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கணும், ஆனால் எனக்கு சொதப்பல் ஆனதுனால வெட்டிங் ஆனிவர்சரிலேயே ஒரு 3 ஃபோட்டோ தான் இருக்கும். விச் வாஸ் ஒன்லி த லண்டன் ஐ. நாங்கள் போயிட்டு லண்டன் ஐ மட்டும் ஒரு அளவுக்கு பார்த்துட்டோம். லண்டன் ஐல ஆனால் செம்ம வெயில் அன்னைக்கு, அதுவும் கொஞ்சம் சொதப்பலாச்சு. நான் பண்ணதே சன்செட்காக தான், ஆனால் அந்த டைம் சன்செட் ஆகாம வந்து நல்லா வெயில், அதுவும் கரெக்டா வெயில் அடிக்குது. நாங்கள் மேலே போயிட்டு வரோம். கிரேட்ஃபுல் தட் வி வென்ட் ஆக்சுவலி. இது எல்லாமே லண்டன் ஐல எடுத்தது. இதுதான் எங்களோட ஹாப்பி 3rd anniversary ஃபோட்டோ. அப்புறம் இதுவும் அங்கே எடுத்தோம். அப்புறம் எடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் இப்படி சுற்றிட்டு நல்லா பேசிட்டு நல்லா அவன் வந்து என்னது ஸ்ட்ராபெரி சாக்லேட் சாப்பிடணும், அந்த இது இருக்கணும் ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ராபெரி சாக்லேட் பரோ மார்க்கெட்டில் கிடைக்கும், அதை ரொம்ப ஃபேமஸே எனக்கு வாங்கித்தான்னு சொன்னான். 9 பவுண்டு கொடுத்து வாங்கணும், வாங்கி கீழே போட்டான். ஃபர்ஸ்ட் ஒன்று சாப்பிட்டான், சாம்பிள் வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வாங்கிக்கிட்டு ஒரு 2 ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு கசக்குது, புளிக்குது, சாம புளிப்பு,
ஸ்ட்ராபெரி ஒரு மாதிரி வலிக்குது ரீல்ஸு அப்படின்ட்டு அப்படியே 9 பவுண்டு தூக்கி போடுவோம் மனசே வரல. ஆனாலும் ஒரு வழி இல்லாமல் ஓரளவுக்கு பாதி சாப்பிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு பார்க் மாதிரி போனோம். கரெக்டாக லண்டன் ஐக்கு பின்னாடி இந்த மாதிரி பார்க் மாதிரி இருந்துச்சு. ஓகே, அங்கே சம்மருன்றதுனால 8 மணிக்கு தானே சன்செட். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அன்வைன் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு ஒரு செகண்ட் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இப்படி உட்காரும்போது தான் அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் கிரேட்ஃபுல்னஸே உள்ள அப்படியே சிங்கினாச்சு. செம்மையாக இருக்குல்ல தீப்ஸு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து எனக்கு என்ன ஷாக்கிங் ஆச்சுன்னா அங்கே எல்லாமே ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்காங்க, பார்க்கில் உட்காந்துருக்கு, யாரும் ஃபோன்லாம் யூஸ் பண்ணல, அந்த வியூ என்ஜாய் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க. நாங்கள் எங்களோட ஆனிவர்சரியில் இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல அங்கே நின்றுட்டு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. அந்த இடத்துல நாங்கள் இருந்து டைம் ஸ்பெண்ட் மேபி அந்த பார்க்கில் நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட தான் இருந்தோம். பட் ஆனால் அப்புறம் ஸோ லிட்டலாக நான் வெட்டிங் ஆனிவர்சரி அப்போ நிறைய விஷயம் பிளான் பண்ணேன். லிட்டலாக ஒரு விஷயம் நடந்துச்சு. பட் அந்த பார்க்கில் இருக்கும்போது தான் ஐ லைக் ரியலைஸ் தட் நம்ம வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஆனால் த ரியாலிட்டி இஸ் ஆக்சுவலி குட் பட் இட்ஸ் மெஸ்ஸி இல்லை. பிகாஸ் ஐ ஹேவ் ஸ்டோரிஸ் டு சே ரைட் நவ். அந்த ரியலைசேஷன் வந்து நான் அவனால கிடைக்கல இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தேன். எனக்கு அந்த கிரவுண்டில் போய் உட்காந்தானே பரவாயில்ல, இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு, நான் லண்டனில் ராஜா கூட உட்காந்துருக்கேனே, அதுவே கிரேட்ஃபுல் தானே. இட்ஸ் குட் டு பி மெஸ்ஸி அட் டைம்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஷாப்பிங்லாம் போயிட்டு ரூமுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே த ஃபைனல் டே. ஸோ அதுதான் எங்களோட டேவாக நாங்கள் லண்டனில் இருக்க போகிற கடைசி நாள். லைக் த ஹோல் ஸ்டோரி இஸ் வைண்டிங் டவுன். அந்த மாதிரி ஒரு வைப்பில் தான் இருந்துச்சு. காலைல கிளம்பி பிக் பென் போனோம். பிக் பென்னில் போய் நல்லா ஃபோட்டோஸ் எடுத்தோம். லண்டன் போயிட்டு பிக் பென்னில் எடுக்கலன்னா என்ன ப்ரூஃபு அப்படின்ற மாதிரி நல்ல கரெக்டாக ஒரு செம்ம கோல்டன் ஆர் சன்லைட் வந்துச்சு. அப்புறம் நான் ராஜா வெட்டேன். செமையாக இருக்கான்ல, ஒரு மாதிரி மேகசினில் இருக்க மாதிரி இருக்கான். அப்போ லைட்டாக ஒரு சண்டை போட்டிருந்தோம். அதனால தான் நான் வந்து பல்லு காமிக்கல. எதுக்கோ சண்டை போட்டோம் ஞாபகம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி இன்னொருத்தவங்க வந்து அடுத்த நாளும் கண்டினியூ ஆச்சு. அப்புறம் இன்னொருத்தவங்க நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து தரவா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ கொஞ்சம் ஜாலி ஆயிடுச்சு. உங்களுக்கு நாங்கள் எடுத்துறோம், எங்களுக்கு நீங்கள் எடுத்தாங்க. அப்போ தெரியாது ஃபோட்டோ எடுத்து தரவான்னு கேட்டான். யாரும் அவனே வந்து சொல்கிறான்னு சொல்லி நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். எடுத்ததுக்கப்புறம் நவ் கேன் யூ டேக் ஃபார் மீ அப்படின்னு இதுக்கு தான் சொன்னியாவா சொல்லிட்டு அப்புறம் அவங்க கப்புளுக்கும் அழகாக எடுத்து கொடுத்தோம். திருப்பியும் போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அந்த லாங் பூட்ஸு போட்டுட்டு நான் வந்து சும்மா ஷாப்பிங்லாம் போயிட்டு எங்களுக்கு என்னெல்லாம் அந்த டைமில் வாங்கலையோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு ஷாப்பிங்க்கு போனோம். அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா சுற்றிட்டு ரோட்டில் இந்த ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி டவர் பிரிட்ஜ் போனோம். ஆனால் இங்கேருந்து கிளம்போதே பூட்ஸ் அவுத்து பேக்கில் வச்சுட்டு ஷூவை மாட்டிக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் டவர் பிரிட்ஜ் போயிட்டு, ஏன்னா டவர் பிரிட்ஜ் நான் எடுத்திருக்கேன், பழைய ஃபோட்டோவில் இருக்குது. ஸோ எனக்கு ராஜாவாரில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்கடா. அதுக்கப்புறம் அங்கே வந்து என்னோட மாம்ஸ் அங்கே இருக்கார். ஓகேயா, ஸோ நான் அங்கே இருக்கும்போது நாட்டிங்கமில் அவர் ஒரு ஊரில் இருப்பார். ஸோ நான் மந்த்லி ஒன்ஸ் போய் பார்ப்பேன். எங்கள் அப்பா சைட் ஃபேமிலி, எங்கள் ரிலேட்டிவ். ஹீ இஸ் லிட்டரலி ஆல்மோஸ்ட் 49. ஓகே, ஆனால் ஹீ லுக்ஸ் so freaking young and so freaking smart because he invests himself so much on fitness and இது செம்ம இன்ஸ்பைரிங் ஆன ஒரு கேரக்டர், செம்ம பாசிட்டிவ் எனர்ஜியான ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச எங்கள் மாம்ஸ் என்னோட ரிலேட்டிவ். ஸோ அவர் வந்து ராஜாக்கும் தெரியும். ஸோ அண்ணாவை நான் வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். பட் அவங்க ஒய்ஃப் அதான் அண்ணியை வந்து நான் அப்போ தான் பார்க்குறேன். பிரதீப் மாம்ஸும் வந்து செம்மையாக பேசுவாங்க. பிரதீப் மாம்ஸ் வந்து கேரக்டராகவே அவரை பார்த்தாலே ஒரு எனர்ஜி கிடைக்கும், அவரை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அவர் அப்படி தான் பேசுவார், அப்படி தான் ஸ்மைல் பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு. ஆனால் சொன்ன மாதிரி தான் அவரை பார்த்தா அந்த வயசு மாதிரியே தெரியுது, அவ்வளோ யங்கு. அப்புறம் அங்கேருந்து ஒரு இட்டாலியன் டின்னர் கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் அவங்க ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு கிளம்பி வந்தோம். ஸோ இட் வாஸ் லிட்டரலி லைக் த ஸ்டோரி வாஸ் வைண்டிங் டவுன். த லாஸ்ட் சாப்டர் ஹேஸ் டு பி chaos. ஸோ அன்னைக்கு நைட்டு ஸோ எல்லாம் முடிஞ்சிட்டு வைண்ட் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு போயிட்டோம். ஓகேவா, சரி கடைசி நைட்டு லண்டனில் தூங்கிட்டு அடுத்த நாள் காலைல ஃப்ளைட்டு. ரூமில் போய் இறங்குறோம், ஹோட்டலில் போய் இறங்குறோம். ஃபுல்லாக ஃபயர் இன்ஜினு சத்தம், போலீஸ் வேன் இருந்துச்சு, ஆம்புலன்ஸ் இருந்துச்சு, ஃபயர் இன்ஜின் இருந்துச்சு. லிட்டரலாக வந்து நான் ஹாட்ஸ்டாரில் 911 சொல்லிட்டு ஒரு சீரீஸ் பார்ப்பேன், அந்த சீரீஸில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா எங்கள் ஹோட்டலில் வந்து ஏதோ ஃபயர் அலாரம் அடிச்சிச்சா, எல்லாரும் வந்துட்டாங்க. எங்களுக்குனா என்னடா இது போச்சு, செம த்ரில்லிங்காக இருந்தது. இவன் சொன்ன மாதிரி எல்லாருமே அந்த பிரிட்டிஷ் ஃபெலோஸ், அந்த பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஒரு குட்டி பையனை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்து சொல்லிருக்கான், "No, I didn't do that. My girlfriend, I have no contact with her" அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு பக்கம் வந்து அந்த மெடிக்கல் செக்அப் அதெல்லாம் பண்ணாங்க. ஒரு பக்கம் ஃபயர் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கு. லிட்டரலா படத்துல காமிக்கிறது எல்லாமே ரியலா நடக்குது. நானும் போய் ஒரு கேங்கா போய் கேட்கறேன், என்ன நடந்துச்சு. அவங்க எனக்கு தெரிஞ்ச கதையை தான் சொல்றாங்க, உனக்கு என்ன தெரிஞ்சா நீ சொல்லு அப்படிங்க சொல்லிட்டுலாம் 2 மணி வரைக்கும் நாங்க ஹோட்டல்லே இருக்கோம், கும்பலா உட்காந்துருக்கோம். ஏதோ பெருசா ஏதோ நடந்திருக்கு, ஃபயர் அலாரம் அடிச்சு எல்லாருமே ரூம்ல இருந்து வெளில வந்து
உட்காந்துருக்காங்க. குழந்தைங்கலாம் பாவம் பெட்ஷீட்டை மூடிக்கிட்டே கீழே உட்காந்துருந்தாங்க. ஒரு மாதிரி லிட்டில் நைட் மேர் மாதிரி இருந்துச்சு. பட் அடுத்த நாள் மார்னிங் என்னன்னா எனக்கு வந்து 8:30 மணிக்கு கிளம்பணும். ஆனால் இவன் வந்து போய் லண்டன் ஐல ஒரு டான்ஸ் மட்டும் எடுக்கணும்னு சொல்லிட்டான். சரி நாங்கள் முதல்ல சீக்கிரம் கிளம்பணும், பேக் பண்ணணும், சீக்கிரம் போய் தூங்கினா தான் காலையில் ஏஞ்சிக்க முடியும். பட் ஸ்டில் வி வர் ஸ்டக் ஹியர் இட் த லாபி டில் 2 AM. அதுக்கப்புறம் கிளம்பி நம்ம ரூமுக்கு போயிடலாம், ஃபயர் அலாம் அடிச்சு நம்மளுக்கு என்ன டேஞ்சர்னா டப்புன்னு ஓடி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனால் ஃபயர் அலாம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. லிட்டலாக 3 மணி வரைக்கும். அதுக்குள்ளே நாங்கள் ஒரு அளவுக்குலாம் பேக் பண்ணிட்டு 3 மணிக்கு அப்புறம் கிளாப் சத்தம் கேட்டுச்சு, பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 3 மணிக்கு தூங்கிட்டு திருப்பி 6 மணிக்கு எழுந்து லண்டன் ஐ போய் நல்லா டான்ஸ் எடுக்க ஆரம்பிச்சோம். நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம். அந்த வீடியோ நீங்க பாப்பீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன ப்ளூப்பர் பார்க்க மாட்டீங்கன்னா இதுதான் பார்க்க மாட்டீங்க. டமான்னு விழுந்து வாரினேன். நல்லா ஏர்லி மார்னிங் போய் ஆடணும். ஸோ அந்த டியூ ட்ராப்ஸ்லாம் இருந்தனால எனக்கே ஆக்சுவலி வலிக்குச்சு. நல்லா வலிக்கு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் வலிக்கு விழுந்துட்டு எனக்கு என்னன்னா எனக்கு பிஸ்னஸ் கிளாஸ்ன்றதுனால இவனுக்கு வந்து 2:30 மணி ஃப்ளைட்டு, எனக்கு 12 மணி ஃப்ளைட். ஓகே, ஸோ 12 மணி ஃப்ளைட்டு பிஸ்னஸ் கிளாஸ்னால ஷாஃபர் அனுப்புவாங்க. வண்டி வந்து 8:30க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சரி 8:30க்கு வந்தோம்னா 8 மணிக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும் சொல்லிட்டு நான் திருப்பியும் போயிட்டு 8 மணிக்கு ஹோட்டல்லாம் போயிட்டு நான் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருக்கேன். 8:30 வரைக்கும் எனக்கு எந்த நியூஸுமே வரல. அதுக்கப்புறம் நான் உடா பியூட்டி குரூப்புக்கு மெசேஜ் பண்ணுறேன். பிகாஸ் இட் வாஸ் சண்டே, அவங்களுக்கும் வந்து மெசேஜ் போகல. 9 o'clock வரைக்கும் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் பண்ணால் எனக்கு இங்கே லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஷாஃபர் அனுப்பலாம், பரவாயில்ல நம்மளே காசு பே பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேப் புக் பண்ணுறோம். கேப் கிடைக்கல. லிட்ரலாக ½ ஆச்சு, 1 hour ஆச்சு, கேப் கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் 200 pounds 300 pounds சொல்கிறான், which is literally like 20,000 30,000. இமேஜின் கேபுக்கு நான் 20,000 வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நாங்களும் ஒரு நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. 12 o'clock ஃப்ளைட்டாக நான் எப்போ செக்இன் பண்ணணும், 10:30க்கு நான் செக்இன் பண்ணணும். 10:30க்கு நான் வந்து 1.5 மணி நேரம் அவேல இருக்கேன். 1.5 மணி நேரம் அவேவா இருக்க ஊரில் இருக்கேன். 1.5 மணி நேரம் நினைக்கிறது. ஏன்னா ஹீத்ரோ ஏர்போர்ட் வந்து அவுட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது, அவுட் ஆஃப் த லண்டன். 1.5 hours அவேல இருக்கேன். 12 மணி ஃப்ளைட்டு. நான் 10:30க்கு தான் கிளம்புறேன் இங்கேருந்து. அப்புறம் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி நான் வந்து எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 hourல போய் சேர்க்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்க வச்சோம். அப்புறம் ஹுடா பியூட்டி கால் பண்ணி, பிரிட்டிஷ் ஏர்வேஸ் கால் பண்ணி எதாவது ரெக்வஸ்ட் பண்ண முடியுமா, ஹுடா பியூட்டி ரெஸ்பாண்ட் பண்ண முடியல பிகாஸ் இட் வாஸ் சண்டே. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கண்ணன் இருக்கான்ல, அவனை கால் பண்ணி அவன் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறான், இந்த மாதிரி நீங்கள் ஷாஃபர் அனுப்பாததுனால தான் லேட் ஆயிடுச்சு, அவங்க அந்த வேலை இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து இல்லை we cannot do anything, just try to come sooner, plus check in வந்து half an hour முன்னாடி க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டான். 11:30க்கு க்ளோஸ் ஆகும். என்னோட ரீச்சிங் டைமே 11:29, லிட்டலாக 1 minute பிஃபோர். அப்புறம் வேண்டிட்டு அவரும் ஃபாஸ்ட்டாக போனால் அந்த டிரைவர் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்க முடியுமோ இருந்தார். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போக முடியுமோ ஷார்ட்கட்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு 11:29 எனக்கு இறக்குனாரு. நான் ராஜாக்கு பாய் சொல்ல, நாங்கள் வேறு ஃப்ளைட்டு எனக்கு தெரியும் டெர்மினல் ஆக்சுவலி நாங்கள் ஆச்சா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓனதுக்கப்புறம் ஃபேன் இது லைனுங்கிறான். இல்லை யூடன் சென்டர் ஷாஃபர், தட்ஸ் வை ஐம் லேட், ஐ நீட் டு கோ அப்படி இப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு இந்தியனாக இருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து ஒரு இதுக்கு செக்இன் கவுண்டருக்கு காமிச்சாங்க. அவன் வந்து என்னாச்சுன்னா இல்லை இட்ஸ் டூ லேட் அப்படின்னு சொன்னான். ப்ளீஸ் யூடன் சென்டர் ஷாஃபர்னு சொல்லிட்டு அம்மாவை ப்ளேம் பண்ணிடுமா, ஓகே நீங்கள் காமிங்கன்னு சொல்லி டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு அவன் சொல்கிறான், நீங்கள் 5 minutesல போனோம், நான் செக்இன் பண்ணிட்டேன், ஆனால் ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சா எனக்கு தெரியாது, அங்கே கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நீங்கள் போயிருங்க அப்படின்னா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனால் கேட்டுக்கும் எனக்கும் 25 minutes டிஸ்டன்ஸ்ன்னு காமிக்குது போர்டில். ஸோ நான் செக்யூரிட்டி செக்அப் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சி அந்த ட்ரெயின்லேருந்து இன்னொரு டெர்மினலுக்கு போய் அந்த டெர்மினலில் 2 எஸ்கலேட்டரை எடுத்து நான் போனேன். ஸோ 12:30க்கு டிபார்ச்சர், 12:10க்கு கேட் க்ளோஸ் ஆகும், சம்திங் லைக் தட். நான் வந்து 12:09க்கு அந்த கேட் இப்படி போய் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வைக்கிறேன். சூட் கேஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்படி போய் நின்றுட்டு அப்புறம் அந்த டிக்கெட்டை காமிச்சு இப்படி உள்ளே போய்ட்டு உட்காந்து அப்புறம் கடவுளே அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஹுடா பியூட்டி டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, ஐயோ ஸோ சாரி, நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருப்போம், இன்னொரு ஃப்ளைட் புக் பண்ணி கொடுத்துருப்போம், அடுத்த ஃப்ளைட்டே புக் பண்ணி கொடுத்துருப்போன்றாங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் ஸ்டில் இட் வாஸ் லைக் தி கிளைமேக்ஸ் தட் பீப்புள் வுட் ஹவ் வாண்டட். அதுதான் உங்களுக்கு அந்த கிளைமேக்ஸ் தட் ஐ வுட் ஹவ் வாண்டட். பட் கொஞ்சம் ரொம்ப ஹெக்டிக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இவன்ட்ட ஸ்டே ஆனதுக்கப்புறம் அங்கே முடிஞ்சிச்சா இல்லை, அதுக்கப்புறம் தான் இன்னும் பெருசான ஒரு கிளைமேக்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு. ஒன்னே சரி நான் இவரை ட்ராப் பண்ணிட்டு நான் வேறு டெர்மினலுக்கு டியூப் பிடிச்சி நான் அங்கே போயிட்டு லக்கேஜை வைக்கிறேன். எனக்கு லிட்டரலாக வந்து 18 கிலோ எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்க்கு வந்து அதுக்கு வந்து 30,000 ரூபா கேட்டாங்க. அதில் இருக்க சாமான் கூட 30,000 ரூபாய்க்கு இருக்காது. நான் 30,000 ரூபாய் கொடுத்து என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேஸ் ஆகி அப்புறமா அதை ஒரு 4 ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தூக்கி போட்டாச்சு, 2 டிஷர்ட்ஸ் தூக்கி போட்டாச்சு. வேறு வழி இல்லாமல் அவனுக்கு 20,000 கொடுக்கறதுக்கு இது நான் ப்ராடக்ட்ஸ்லாம் தூக்கி போடல 5,000 ரூபாய் தான் ஆகும். அதனால அந்த 5,000 ரூபாய் நாங்கள் தூக்கி போட்டு வாடா பரவாயில்லடா வீட்டுக்கு வந்து வாங்கிக்கலாம்டா, செட்டஃபில் வாங்கி தரேன்டா அப்படின்னு நான் வந்து பார்த்து வாங்கி வச்சிருந்தேன். என்னோட ஸ்கின் கேர்லாம் அப்படியே லண்டனில் தூக்கி போட்டு வந்தேன். அதுக்கப்புறமும் கொஞ்சமே முன்ன பின்ன வெயிட் இருந்துச்சு. பட் அவங்க வந்து இட்ஸ் ஓகே லைக் யூ ஆர் நாட் சார்ஜிங் யூன்னு சொல்லி ஏதோ நல்ல
மாசா பார்த்து உள்ளே போப்பான்னு சொல்லி இன்னொன்று பக்கத்தில் ஒரு நான் 2-3 வடக்கன் நாளாக இருந்தாப்புல அந்த பையாலாம் ஹெல்ப் பண்ணதுனால நான் தான் சொன்னேன் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் போல. இதே நான் தான் எனக்கு எவனோ ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டான். எனக்கு நான் வடக்கணிங்களா தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து பிஸ்னஸ் கிளாஸில் இருக்கும்போது திருப்பியும் நான் வந்து ரிட்டர்ன் ஜேர்னல் இருந்தால் தான் நான் ஃபோட்டோலாம் போட்டிருந்தேன். கரெக்டாக எனக்கு இந்த வாட்டி விண்டோ சீட் கிடச்சிது. செமையாக ஸோ இருக்கு. அப்போ இருந்த எடுத்த பிக்சர். அப்புறம் நான் ஜேர்னல் எழுதிட்டு திருப்பியும் ஜேர்னல் எழுதும்போது திருப்பியும் அழுதேன். ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருந்தேன் எல்லாத்துக்கும். பேசும்போதே எப்படி சொல்கிறேன். ஸோ எனக்கு அது எல்லாமே நான் வந்து அதில் எழுதினேன். இதில் ஆக்சுவலி எழுதியிருக்குது வந்து இது வந்து நான் கடவுளுக்கு எழுதுகிற லெட்டர். ஓகேவா? ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் ராஜா, தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் த லவ். யூ நோ ஹவு டு டேக் மை லைஃப் ஃபார்வர்ட். ஐ எம் யுவர் ஃபேவரட் சைல்டுன்னு போட்டு திருப்பி மேலே போட்டு ஐ எம் ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் சைல்டுன்னு போடுறேன். பார்ஷியாலிட்டி அங்கேயும் நான் காமிக்கல. ஐ எம் ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் சைல்டு. தேங்க்யூ, லவ் யூ, ஹெல்ப் me eliminate all the negative thoughts. Please help me get closer to you. Help me become a better human. I'm grateful to you. Thank you. அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். அது முன்னாடி 2 பேஜ் எழுதியிருந்தேன். அது இந்த ஃபோட்டோவில் இல்லை. அவ்வளோதான். அப்புறம் கிளம்பி நாங்கள் சென்னை வந்து சேர்ந்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்து சேர்ந்தேன். அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு ராஜா வந்து சேர்ந்தான். அவ்வளோதான். இதோட எண்டு. When I left the UK, I definitely didn't know one day I would return because of a dream job, celebrate my 3rd anniversary, and walk the same streets with the person I literally married. Looking through these pictures, I don't really see a holiday. I see proof that life keeps writing stories for us long after we think a chapter has ended. Maybe that's why this trip is so special. Because I didn't just revisit my past, I got to introduce it to my future. நைஸ். ஐயோ, அங்கே இந்த மாதிரி நிறைய ட்ரிப்பு போனோம். இது வந்து இட் வாஸ் நாட் லைக் எ ட்ரிப்புன்னு தாண்டி ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எவ்வளோ மெமரிஸ் அது. அந்த மூமெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்களேன். நாங்கள் 3rd anniversary வந்து யூகேல இருக்கணும், யூகேல அதுவும் ஷெஃபீல்டில் இருக்கணும், ஷெஃபீல்டு முடிச்சு லண்டன் வரணும். இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறது இல்லையா? அதெல்லாம் எழுதியிருக்கணும்ல நமக்குன்னு. ஏன்னா யூகே போகிறது என்ன பக்கத்து ஊருக்கு அப்புறம் வீசா கிடைக்கணும், டிக்கெட் எடுக்கணும். அதான் இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமும் இட் வாஸ் டிஸ்டைன்ட் டு ஹேப்பன். ஸோ ஐ ஹோப் வி கோ ஆன் டு we travel more, we get to travel more with our kids and touch it. இதே மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எங்கள் லைஃப்பில் இல்லாமல் எல்லாரோட லைஃப்லேயும் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஸ்டோரி புக்குக்கு பாய் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி புக்ஸோட பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்களும் நிறைய ஸ்டோரி புக்ஸோட எங்ககிட்ட வாங்க. 2 பேரும் நிறைய ஸ்டோரிஸ் பேசிப்போம். பாய். அப்புறம் இது சொல்லணுமா? ஆமாம், இப்போ தான் சொன்னாங்க யூடியூபர்ஸ்னால் அது சொல்லணுமா? என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ. ஆல்ரெடி உங்கள் கேர்ள்ஸ் தான் போட்டு தாக்கிட்டு இருக்காங்களே பேராகிராஃப். My girls are the best. Love you.